ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விமனோட ஒரு மூவி தான். இதை நேம் வந்துட்டு டெஸ்டினி இஸ் வித் யூ. அப்படியே இன்றைக்கி ஒரு வெட்டிங் விஷஸும் பார்த்துடலாம். ஓகேவா? விஷயம் ஹாப்பி வெட்டிங் அனிவர்சரி அக்கா, ரோஸ் அக்கா. ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். நீங்களும் சரி, அண்ணாவும் சரி, எப்போவும் லைஃப் லாங் ஹாப்பியாக அப்படி இருக்கணும். ஓகேவா? எனக்கு எப்படி விஷ் பண்ண கூட வரலக்கா, ரியலி சாரி. அப்புறம் நீங்கள் ஜிக்கு கேட்டிங்க, ஜிக்கு ஸ்டோரி எதுவும் நம்ம இல்லைக்கா, இது மட்டும் தான் இருந்துச்சு, அதனால தான் மன்னிச்சிக்கோங்க அக்கா. ஓகேவா? நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நான் ஒரு வேறு ஸ்டோரி போடுறேன். நீங்களும் அண்ணாவும் எப்போவும் ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருக்கணும். ஓகேவா? எனக்கு உங்கள் எல்லாரோட விஷயம் கொடுத்துருங்க. ஓகேவா? உங்களோட வெட்டிங் அனிவர்சரிக்காக எல்லாரும் ரோஸ் அக்காவுக்கும் விஷஸ் கொடுத்துருங்க. ஓகேவா? இப்போ அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகலாண்டா. இங்கே ஸ்டார்டிங்கில் ஒரு பெரிய வெட்டிங் ஹால் காமிச்சிட்ருக்காங்க. ஒரு பர்சனுக்கு ரொம்ப அப்படி நர்வஸ் இருக்காங்க. இந்த மேரேஜ் எனக்கு விருப்பமே இல்லை, ஆனால் அம்மா சொல்கிறதால மட்டுமே அந்த பர்சன் பிக்சர் கூட பார்க்காம நான் இப்போ மேரேஜுக்காக ரெடி ஆகிட்டுருக்கேன் அப்படி சொல்லிட்டு ஒரு பர்சன் சொல்லி மனசு நினச்சிட்டு இருக்காங்க. என்னால் அம்மா ரொம்ப ஹார்ட் ஆகிருக்காங்க, அப்பாவும் சரி, இதுக்கு மேலே ஹார்ட் ஆக வேண்டாம், பிடிச்சிருக்கோ பிடிக்கல மேரேஜ் பண்ணிப்போம் அப்படி சொல்லிட்டு அந்த பர்சன் நினச்சிருக்காங்க. ஆப்போசிட்டில் பர்சன் நிற்கிறாங்க. எனக்கு தெரியும் நீங்கள் ரொம்ப ஹார்ட்டாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு, ஆனால் நீங்கள் ஹார்ட் ஆக மாட்டீங்க. ஓகேவா? நான் இருக்கேன் அப்படி சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. இப்போது அந்த பர்சன் ஆப்போசிட்டில் பர்சனை பிக்சர் அவங்கள பேசையும் பார்க்கல அப்படின்னு நின்றுருக்காங்க. ஏன்டா ஹாஸ்டல் இப்போ கூட அவன் பார்க்க மாட்டான்னு சொல்லிட்டாங்க. தெரியலடா, அவனுக்கு விருப்பம் இல்லையா சொல்லிட்டாங்க. ஜவுக்கா சொல்லிட்டாங்க. என்ன ஏன் சொல்லிட்டாங்க? ஜிம்மோட பேச கூட பார்க்காம இருக்காங்க. பார்க்காம மேரேஜ் ஓகே சொல்லியிருக்கான். எனக்கு பயமாக இருக்க சொல்லிட்டாங்க. ஒன்றும் இல்லடி சொல்லிட்டாங்க. இல்லை இருந்தாலும் சொல்லிட்டாங்க. ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு நம்ம மேரேஜ் ஆனால் கண்டிப்பாக சரியாக சொல்லிட்டாங்க. சரியாயிடமாவும் சொல்லிட்டாங்க. எனக்கு கவலையாக இருக்கிற ஜிம் லைஃப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் நல்லா தான் இருக்கும். ஏன்னா நான் எவ்வளோ நல்ல பையன், ரொம்ப நல்ல பையன்டா. ஆனால் ஜிம்மில் சொல்லிட்டாங்க கண்டிப்பாக ஜிம்மில் அவனுக்கு பிடிக்கும். ஓகேவா சொல்லிட்டாங்க. அவன் ஏற்கனவே ரொம்ப லைஃப்பில் ஹார்ட் ஆகிருக்கான். ஜிம் இன்னொரு பர்சன் அவங்க லைஃப்பில் போனாங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஓகே சொல்லிட்டாங்க. ஓகே ஜவுக்கா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கு தானே சொல்லியிருக்காங்க. ஓகே ஜங்குக்கோட ஒயன் தான். நம்ம ஒயன் யாருன்னா ஜங்குடைய அக்காடா. ஓகேவா? நம்ம ஜங்குக்கும் ஒயனுக்குலாம் மேரேஜ் ஆகி ரொம்ப வருஷம் ஆகுது. அதாவது நம்ம 3 years இருக்கும். அவங்க ஒரு குட்டியாக ஒரு பேபி 1 year ஒரு பேபி இருக்கா. அப்படின்னு பர்சன் பார்க்குறாங்க. காய் சொல்லிட்டாங்க. என்ன ஜெஸ்ஸி அப்படி சொல்லிட்டாங்க. நீ சொன்னதாண்டா நடந்திருக்கு அப்படி சொல்லிட்டாங்க. ஆமாடி நான் சொன்னேன்னு நீ நம்பவே இல்லை பற்றியா? அவனோட டேவோட டெஸ்டினி ஜிமின் தாண்டி சொல்லிட்டாங்க. ஆனால் நம்பவே இல்லைடா, நீ விளையாட்டா சொன்ன விஷயம் உண்மையாகுமா சொல்லிட்டாங்க. ஆமாம் பாரு, அந்த டே கூட டே இது வரைக்கும் பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஜிமினை பார்த்தா கண்டிப்பாக அவன் நம்புவான். காய் சொல்கிறது கரெக்டாக சொல்லிட்டு ஆனால் அவனுக்கு ஞாபகம் இருக்குமா தெரியல. ஆனால் நான் அவனுக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோ, அவனோட டெஸ்டினி நம்ம ஜிமின் தான் சொல்லிட்டாங்க. அவன் லைஃப்பில் இது வரைக்கும் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஹாப்பினஸாக நம்ம ஜிமின் இருப்பான் சொல்லிட்டாங்க. எனக்கு ஆமாம், லைஃப்பில் ஒரு பர்சனை கரெக்டாக சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப்பில் வர ஹாப்பினஸை யாராலும் ஸ்டாப் பண்ண முடியாது சொல்லிட்டு நம்ம காய் சொல்லிட்டாங்க. இப்போ ஜெஸ்ஸி பார்க்குறா. என்னடி ஒரு மாதிரி பார்க்க சொல்லிட்டாங்க. நீ ஏக்கா எப்படி பேசுகிற, காலேஜ் டேஸில் எப்படி இருந்தாலும் சொல்கிறாங்க. ஏன்டி நீ தாண்டி ரீசன், எனக்கு எல்லாமே நீ தாண்டி சொல்லி கொடுத்தா சொல்கிறாங்க. எனக்கு உண்மையாக ரொம்ப ப்ரௌடாக இருக்குது காய் ஒன்று பார்க்க அப்படி சொல்லிட்டு ஜெஸ்ஸி சொல்கிறாங்க. ஏன்னா ஜெஸ்ஸி காய் பேர், அவங்களுக்கு ஒரு பேபி இருக்குது, ஒரு பாய் பேபி இருக்குது. இப்போது இங்கே மேரேஜ் தானே ஸ்டார்ட் ஆகுது. கிம் டேங்காகி நீ பார்ச்சிமனை திருமணம் செய்யறதுக்குள்ள சம்மந்தம் சொல்கிறாங்க. இந்த நேமை கேட்டதும் ஃப்ரீஸ் ஆகிடுறாங்க. அவருக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே லிஃப்ட் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா ஜிமின் இருக்காங்க. ஒரு மாதிரி இருக்குது. என்ன ஜிமினா சொல்லி பார்த்துருக்காங்க. ஜிமின் பார்த்துட்டு அப்படியே அட்டன் பண்ணுறாங்க. இப்போ அங்கே எல்லோரும் நிற்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நின்றுருக்காங்க. பார்க்குறேன் இந்த பக்கம் ஜிமின் ஃப்ரெண்ட்ஸாக நிற்கிறாங்க, அந்த பக்கம் நம்ம டேவோட ஃப்ரெண்ட்ஸாக நிற்கிறாங்க. டேக்கு ஒன்றுமே புரியல. என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்குறாங்க. ஜிமினா அப்படி சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. ஜிமின் எதுவும் சொல்ல மாதிரி இருக்காங்க. இப்போ ஃபாதர் கேட்குறாங்க. இங்கே பாருப்பா கிம் டேங் நீ பார் ஜிமினி திரும்ப செஞ்சுக்கலாம் சம்மந்தமாக சொல்லி அகன் கேட்குறாங்க. இப்போ டேவோட அப்பா அம்மா பார்க்குறாங்க. டேங் ஓகே சொல்கிறாங்க. இப்போ டேவும் சம்மந்தம் ஃபாதர் சொல்கிறாங்க. இப்போ ஜிமினை கேட்குறாங்க. பார் ஜிமினா நீ கிம் டேங்க திரும்ப செஞ்சுக்கலாம் சம்மந்தமாக சொல்கிறாங்க. சம்மந்தம் ஃபாதர் அப்படி சொல்கிறாங்க. இப்போ டே பார்த்துட்டு இருக்காங்க. ரிங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்க சொல்கிறாங்க. இப்போ டே கையில் திரும்ப ரிங்க கொடுக்குறாங்க. ஜிமின் கையில் ரிங்க கொடுக்குறாங்க. ஜிமின் ரெடியாக இருக்காங்க. டேக்கு போட்டு டே அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. டேங்க போடு அப்படி சொல்லிட்டு டேவோட அம்மா இங்கே சொல்கிறாங்க. இப்போ டேவும் ஜிமினை ஹேண்டில் போடுறாங்க. இப்போ ஜிமின் என்ன பண்ணுறாங்க, டேவோட ஹேண்டை போட்டு விடுறாங்க. கிஸ் பண்ணுங்க சொல்கிறாங்க. டேக்கு ஒன்றுமே பண்ணல, புரியல அப்படின்னு நின்றுருக்காங்க. இப்போ ஜிமின் பார்த்துருக்காங்க. என்ன பண்ண போகிறாங்க சொல்லிட்டு இப்போ டே என்ன பண்ணுறாங்க, கிட்டே வராங்க. கிட்ட வந்துட்டு 4 வீலர் கிஸ் பண்ணுறாங்க. ஒரு மாதிரி கண்ணில் டேஸாக வருது. அப்படி பேக் போயிடுறாரு. இப்போது நம்ம டே என்ன பண்ணுறாங்கன்னா பார்க்குறாங்க. ஜிமினா என்ன மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க சொல்லி பார்த்துட்ருக்காங்க. ஜிமின் எப்படி என்ன சொல்கிறாங்க, என்ன போய் எப்படி ஜிமின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டே ஒரு வேடாக பார்க்குறாங்க. பையனில் இப்போ கீழே இறங்க சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிமினோட டேவும் கீழே இறங்குறாங்க. ஜிமின் தான் டேவோட அப்பா அம்மா போய் ஃபஸ்ட்டு போய்ட்டு பிளஸிங்ஸ் வாங்குறாங்க. ஆண்டி எங்கள் பிளஸ் பண்ணாங்க சொல்லிட்டாங்க. இங்கே பாருப்பா எப்பவும் ஹாப்பியாக சொல்லிட்டாங்க. தேங்க்யூ சொல்லிட்டாங்க. இப்போ அப்பா மட்டும் போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் டேவும் அப்படியே நம்ம ஜிமின் அப்பா மட்டும் வராங்க. டேகா எதுவுமே புரியாமல் இருக்காரு. இப்போ இவங்க பிளஸிங்ஸ் வாங்கிட்டு நம்ம ஒயன் பார்க்குறா. ஜிமின் எப்போ ஹாப்பியாக இருக்கிற ஹக் பண்ணுறா. ஓகே ஒயன் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. டே போய் ஹக் பண்ணுறாங்க. டே பார்க்குறாங்க. ஜங்கா சொல்கிறாங்க. என்ன இதுக்கு சொல்கிறாங்க. ஜிமினா அதை பர்சன் சொல்கிறாங்க. ஏன் நீ பிக்சர் பார்க்குற சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க. அதான் பிக்சர் பார்த்தா நீ எப்படி மேரேஜுக்கு ஓகே சொல்லிப்பா சொல்கிறாங்க. இல்லை ஜங்கா அதை சொல்கிறாங்க. பாரு ஜிமின் தான் உனக்கு ஹஸ்பண்ட். ஓகேவா? உனக்கு ஒய்ஃப் உனக்கு எவ்வளோ டைமாலும் எடுத்துக்கோ, ஆனால் நீங்கள் ஹாப்பியாக இருக்குன்னு நம்பர். ஓகேவா? ஜிமின் மாதிரி பர்சன் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. நான் போய் சொல்கிறாங்க. ஏன் உனக்கு என்ன சொல்கிறாங்க, ஏன் உனக்கு ஜிமின் பிடிக்கல சொல்கிறாங்க. என்னடா பேசுகிறேன், நான் ஜிமினுக்கு டிசர்வான பர்சனாக சொல்கிறாங்க. ஆமாம் டிசர்வான பர்சன் தான். ஓகேவா? லைஃப்பில் ஒன்ஸ் ஒரு மிஸ்டேக் பண்ணலாம், அதே மிஸ்டேக்காக அகைன் பண்ணாத. ஓகே சொல்கிறாங்க. இவன் உனக்கு கிடைச்சிருக்க ஒரு பொக்கிஷம், அந்த பொக்கிஷத்தை எப்படி தொலைச்சிடாம பார்த்துக்கோ.
அதுக்கு ஓகேவா சொல்கிறாங்க. கண்டிப்பாக சொல்கிறேன். பட் சொல்கிறாங்க ரொம்ப டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஃபைனலாக ஜெஸ்ஸி காய் பார்க்குறாங்க. காய் நம்ம டேவை பார்த்து ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க. காய் சொல்கிறாங்க, பாரு அவன் தான் டெஸ்டினி ஓகேவா, இப்போ இல்லை எப்போவுமே அவன் தான் டெஸ்டினியாக இருப்பான், எப்போவும் லைஃப்பில் ஒன்று ஹாப்பியாக இருப்பான், இனிமேல் நீ இது வரைக்கும் கஷ்டப்படாமல் இனிமேல் கஷ்டப்படாது சொல்லிட்டு. பட்டே தான் நம்ம காய் என்ன பண்ணுறா டேவை ஹக் பண்ணி டேஸ்ட்டில் வைப் பண்ணிவிடுறாங்க. காய்க்கு டேக்கு ஒரு மாதிரி இருக்குது, நீ ஹாப்பியாக இருக்கும்டா, எங்கள் ஃப்ரெண்ட்ஸில் நீ தான் ஹார்ட்டாக இருக்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு பிள்ளை நீ மட்டும் தான் அப்படி ஹாப்பியாக இல்லாமல் இருக்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாச்சு, ஃபைனலாக இப்போ நீ ஓகே ஆகிட்டா சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ ஜெஸ்ஸி பார்க்குறாங்க, பாரு டேயாங் இதுக்கு மேலே அது ஒரு சான்ஸ் இழக்காது ஓகேவா, யாரையும் கண்மூடி தரமாக நம்பக்கூடாது, ஜிமினை நம்பலாம் ஓகேவா. ஜிமின் ரொம்ப ரொம்ப பேர் சொல்கிறாங்க, எனக்கு தெரிஞ்ச ஜெஸ்ஸி சொல்கிறாங்க, இனிமேல் ஹாப்பியாக சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக நம்ம டேவோட அப்பா பார்க்குறாங்க. சரிங்க, நல்ல நேரம் முடியுதுங்க, நாங்கள் கூட்டிகிட்டு போங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் தான் அப்பா அம்மா போய்ட்டு தான் சொல்கிறாங்க, தங்கம் ஹாப்பியாக இருப்பா சொல்கிறாங்க. ஓகே அம்மா சொல்லிட்டு ஜிமின் டேவ் தான் அப்படி ஜிமின் அப்பா மட்டும் சொல்லிட்டு அப்படியே கிளம்புறாங்க. இப்போ கார் வந்து உட்காராங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது, நம்ம ஜிமின் அமைதியாக இருக்காங்க. டே பார்க்குறாங்க, என்கிட்ட பேசுறிவா பழைய மாதிரி பேசுகிறேன் டேட்டேன்னு கூப்பிட சொல்லிட்டு டே பார்க்குறாங்க. ஜிமின் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. ஃபைனலாக கார் போயிட்டே இருக்குது. நம்ம ஜிமின் ஒரு வார்த்தை கூட பேச விண்டோஸை பார்த்து வந்துருக்காரு. டே பார்க்குறாங்க, அதை நான் பழைய ஜிமினாக தான் பேசியிருப்பேன், அதாவது நான் பழைய டேவை தான் பேசியிருப்பேன், நான் தான் ஒரு மாதிரி ஆகிட்டேன், என்னை பார்த்தா எல்லாருக்கும் ஒரு மாதிரி இருக்கும், என்னை போய் எப்படி சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது, அப்பவும் ஃபோர்ஸ் பண்ணாலும் பண்ணிக்கிட்டு என்ன மேரேஜ் அப்படி சொல்லிட்டு மட்டும் நினைக்கிறாங்க. இந்த பக்கம் ஜிமின் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருந்திருக்காங்க. ஃபைனலாக இவங்க அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்களா. வீட்டுக்கு வந்து நம்ம இப்போ டேவோட அம்மா அப்பா கார் பின்னாடி வந்துருக்கு. இப்போ டேவோட அப்பா அம்மா தான் இறங்குறாங்க. இருப்பா நான் போகிற சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா போய்ட்டு வீட்டில் வந்துட்டு நிற்கிறாங்க. நின்றுட்டு அங்கே ரெடியாக சொல்கிறாங்க. இப்போ டேவும் ஜிமினும் அப்படியே இறங்கி உள்ள வர அவங்க ஃப்ளவர்ஸ் அவங்க மேலே தூங்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, ஆண்டி இதில் என்ன சொல்கிறாங்க, பார்ப்பேன் எனக்கு சனி இல்லையா, நீ வர இல்லை உன்னை ரொம்ப கிராண்டாக வெல்கம் பண்ண சொல்கிறாங்க. ஜிம்னுக்கு ஒரு மாதிரி ஆக்குற இருக்குது. ஆண்டி பரவாயில்ல சொல்கிறாங்க. இல்லைப்பா அப்படி ரொம்ப ஹாப்பியாக பேசுகிறாங்க. இப்போ ஜிமின் தான் வராங்க. டே மட்டும் தான் ஃப்ரீஸ் ஆகி ஒரு மாதிரி இருக்காங்க. இப்போ டேவோட அம்மா பார்க்குறாங்க, இப்போ என்ன ஒரு மாதிரி பேய் பிடிச்ச மாதிரி இருக்கா சொல்லிட்டு டேயாங்க சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லைம்மா சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க, என்னப்பா சொல்கிறாங்க. இப்போ ஜிமினை பார்க்குறாங்க. ஜிமின் அம்மா பார்க்குறாங்க, டேவோட அம்மா பார்க்குறாங்க. ஜிமின் இங்கே பாருவா ரூம் வந்துட்டு மேலே ஒரு மேடை கூப்பிட்றாங்க, லக்கேஜ் எடுத்துட்டு போங்க ஓகே சொல்லிட்டு அவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் மேலே போயிடுறாங்க. இங்கே பாரு டேங்க என்ன சொல்கிறாங்க, ஏம்மா ஜிமினுக்கு என்ன மேரேஜ் பண்ணிக்க ஓகே சொல்கிறாங்க. இங்கே பாரு ஜிமினுக்கு உன்னை மேரேஜ் பண்ணிக்க ஓகே, அது மட்டும் இல்லாமல் நான் கேட்டேன் போயிட்டு, என்ப்பா உனக்கு ஜிமினுக்கு டேவுக்கு மேரேஜ் பண்ணிக்க ஓகே வாசல் கேட்டப்போ எனக்கு ஓகே ஆண்டின்னு அவன் என்கிட்ட சொன்னதுனால மட்டும்தான் நான் உனக்கு மேரேஜ் பண்ணி வச்சேன். பொதுவாக சொல்கிறாங்க, எனக்கு தெரியும் உன்னோட ஜிமின் 4 வயசு சின்ன பையன் சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் உன்னை பற்றி ஜிமின் கால்ட்டு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க, ஏன்டா அவனோட அக்கா கூட நீ படிச்சிருக்க, உன் லைஃப்பில் என்ன நினச்சி நமக்கு தெரியாமல் இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்புறம் எப்படிமா சொல்கிறாங்க, அப்புறம் எப்படின்னா எனக்கு தெரியல, நானும் கேட்டேன் எப்போ உனக்கு ஓகேவா சொல்லிட்டு. ஜிமின் கேட்டாங்க, ஏன் ஆண்டி நான் உங்களுக்கு சனிலாம் வரக்கூடாது சொல்லிட்டு கேட்டேன். அந்த நிமிஷம் நான் முடிவு பண்ணிட்டேன், அவன் தான் எனக்கு சனிலான்னு சொல்லிட்டு ஓகேவா, உனக்கு எவ்வளோ டைம் வேணும் எடுத்துக்கோ, எனக்கு சனிலானா அவன் மட்டும் தான் ஓகேவா, அவன் நல்லா பார்த்து நம்பிக்கை இருக்குது, அந்த ஏஞ்சலாக ஹர்ட் பண்ணாமல் அதை மட்டும் போக சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. அம்மா சொல்கிறாங்க, பாரு யாரும் நினச்சிக்கிட்டு அம்மா நான் யாரும் நினச்சிட்டு இல்லைம்மா சொல்கிறாங்கல்ல, ஃபஸ்ட் டைம் லைஃப்பில் நான் ஒரு தப்பு பண்ணலாம், அதில் தப்பு அகைன் பண்ணுறதை சொல்கிறாங்க. பண்ண மாட்டோமா சொல்கிறாங்க. இப்போ அப்படி சொல்கிறாங்க. இப்போ டேவும் மேலே வந்துட்டு பார்க்குறாங்க. இங்கே ஜிமின் தான் அந்த ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு அவர் வந்து குளிக்க போயிட்டாரு. இங்கே நம்ம மெய்ட் பார்க்குறாங்க. சார் லக்கேஜ் வச்சுட்டு சொல்கிறாங்க. சரி போங்க சொல்கிறாங்க. இப்போ டே என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு ட்ரெஸ் எடுத்து எடுக்கிறாங்க நம்ம கபோர்டில். நம்ம ஜிமின் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ ஃபைனில் குளிச்சு முடிச்சு விழுவுறாங்க. டே பார்க்குறாங்க. எல்லா ட்ரெஸ்ஸும் அரேஞ்ச் பண்ணிட்டு டன் பண்ணுறாங்க. இப்போ ஜிமின் பாட்டுக்கு எதுவும் பேசாமல் அப்படியே அமைதியாக போய்ட்டு ஹேர்லாம் வைப் பண்ணிட்டுருக்காங்க. டே பார்க்குறாங்க, பேசவே மாட்டான் சொல்லி பார்க்குறாங்க. முன்னாடிலாம் கூப்பிடுவானே டே அப்படி சொல்லிட்டு கூப்பிடுவானே, ஏன் இப்போ கூப்பிட மாட்டான் சொல்லிட்டு பட்டே தான் ஒரு மாதிரி ஏக்கம் பார்த்துருக்காங்க. ஜிமின் எல்லாத்தையும் மிரர் வழியாக பார்க்குறாங்க. நீங்களே பேசணும், என்கிட்ட வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஜிமின் நினைக்கிறாங்க, நீங்கள் எவ்வளோ ஹார்ட் இருக்கீங்க நல்லா தெரியும், ஆனால் நீங்கள் அப்படி ஹார்ட் ஆக விட மாட்டேன் ஓகேவா, தயவு செஞ்சு என்கிட்ட வந்து பேசுங்க டே அப்படி சொல்லி ஜிமின் நினைக்கிறாங்க. பட் இதை அமைதிட்டு இருக்காங்க. ஒரு இல்லை எனக்கு பிடிக்கலையோ டைம் எடுக்குமோ அப்படின்னு சொல்லி டே தான் பார்க்குறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு நம்ம டிஸ்டர்ப் பண்ண சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, லக்கேஜ் அடிக்க வச்சுட்டு அவர் பாட்டுக்கு ரெஸ்ட் ரூமில் போகிறாரு. போய்ட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கூட அவர் வெளில வராரு. வெளில வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு லேப்டாப் எடுத்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு ஜிமின் பார்க்குறாங்க. சாருக்கு ஒரு லீகோ சொல்லி இருக்கட்டும் சொல்லி ஜிமின் அவர் விட்டுட்டு என்ன பண்ணுறாரா, அவர் போய் உட்காந்து அவர் பாட்டுக்கு மொபைலில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. பட் பார்க்குறாங்க ஜிமின் பார்க்குறாங்க. ஜிமின் கண்டுக்கு வேறு டே அவர் பாட்டுக்கு ஒர்க் பண்ண அவர் பாட்டுக்கு அவர் வேலை பார்க்குறாரு. இவர் ஒர்க் பண்ணுறாரு. சேம் டைம் அவர் ஒரு மாதிரி சைட் அடிக்கிறாங்க. இப்போ டைம் போயிட்டே இருக்கு. பண்ணிக்கிட்டேன் பகல் ஃபுல்லாக நம்ம டே ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஜிமின் பாட்டுக்கு ஒரு மொபைல் பார்த்துட்டு இருப்பாரு. இப்போ நான் ஆல்மோஸ்ட் நைட் டின்னர் தான். ஜிமின் டேங் அப்படி சொல்லிட்டு வந்து கூப்பிட்றாங்க. நம்ம டேயோட அம்மா ஆண்டி சொல்கிறாங்க, வாப்பா சாப்பிடுங்க சொல்கிறாங்க. இப்போ 2 பேர் கிட்ட வராங்க. ஜிமின் தான் பார்க்குறாங்க. ஆண்டி சொல்கிறாங்க, பார்ப்போம் உனக்கு என்னெல்லாம் ஃபுட்டு பிடிக்கும் சொல்கிறாங்க. ஒயன்ட்ட கேட்டேன், ஒயன் சொன்னால் இதெல்லாம் பிடிக்கும் சொல்லிட்டு சாப்பிட சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் ஹாப்பியாக சாப்பிட்ருக்காங்க. ஜிமின் நம்ம டேயோட அம்மா கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறாங்க. டேயோட அம்மா ரொம்ப ஹாப்பியாக பேசுகிறாங்க. உனக்கு பிடிச்சிருக்கப்பா ஃபுட்டு சொல்கிறாங்க. ரொம்ப பிடிச்சிருக்க ஆண்டி சொல்கிறாங்க. ஓகேப்பா சொல்லிட்டு அவங்களும் பேசி சாப்பிட்ருக்காங்க. டே பார்க்குறாங்க. ஜிமின் பேசணும்னு சொல்லிட்டு பேச முடியாங்க. டேயோட அம்மா நோட் பண்ணுறாங்க. சரி ஓகே சொல்லி அவங்க விட்டுறாங்க. போயிடலாம் அவங்க சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. ஜிமின் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணும்போது சொல்கிறாங்க, ஏன் ஆண்டி சொல்கிறாங்க கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்கிறாங்க. சரி ஓகே ஆண்டி சார் ஜிமின் வெயிட் பண்ணுறாங்க. இப்போ தான் ஒரு ரூம் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. அதனால தான் இப்போ ரெடி பண்ணி இப்போ போக சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் வராங்க. இப்போ ஜிமின் மேலே வராங்க. பார்த்தா ரூம் ரொம்ப அழகாக டெக்கரேட் ஆகிருக்கு வெட்டிங் நைட்டுக்காக. இப்போ டே பின்னாடி வராங்க. வந்து பார்க்குறாங்க இதெல்லாம் என்ன நம்மளுக்கு நடக்க போசட்டே என்ன பண்ணுறாரா, அவர் பாட்டுக்கு போய் படுத்துக்கிறாரு. இப்போ நம்ம ஜிமில் அவர் இன்னொரு சைடு போய் படுக்கிறாங்க. பார்க்குறாங்க இவர் ஏன் இப்படி இருக்காரு, இவருக்கு இன்னும் சொல்லி ஸ்டைலில் வந்து போகிற மறக்காமல் இருக்காங்களா என்ன சொல்லிட்டு பார்க்குறாங்க. சரி மாதிரி இருக்குது. இப்போ டே தான் என்ன பண்ணுறாரு, அவருக்கு மாதிரி இருக்குது. ஜிமில் ஹக் ஒன்று கூட இருக்குது. சரி ஒன்றும் அமைதியாக இருக்காரு.
நம்ம ஜிம்மி நம்ம பார்க்குறாங்க. நம்ம ஃபஸ்ட் லைஃப் தான் தொலைச்சிட்டோம். ஃபஸ்ட் லைஃப் தான் நம்ம தப்பான ஒரு பர்சன் சூஸ் பண்ணி நம்ம லைஃப் ஒரு மாதிரி ஆகிட்டு இப்போ சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்படியே ஹேண்ட் எடுத்து ஜிம் மேலே போடுறாங்க. ஜிம் ஏதோ சொல்லாமே இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் டேட் பண்ணுறாங்க. ஜிம் அப்படி ஹக் பண்ணுறாங்க. ஜிம் அப்படி டர்ன் பண்ணி டேவை ஹக் பண்ணுறாங்க. டேக்கு ஒரு மாதிரி இருக்குது, லைட்டில் ஆஃபில் இருக்குது அப்படின்னு டே என்ன பண்ணுறாங்கன்னா ஜிம்மோட ஃபேஸ் கிட்ட போகிறாங்க. போயிட்டு அப்படியே லிஃப்ட்டில் போய் பெக் பண்ணுறாங்க. ஜிம் அப்படி பேக்கேஜ் பண்ணுறாங்க. டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. டக்குன்னு லைட்டை போடலான்னு போக நம்ம ஜிம் டேவோட ஹேண்டை ஸ்டாப் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எதுக்காக லைட்டை போட்டுங்க சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிம் டே பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. உனக்கு சொல்கிறாங்க. எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்கிறாங்க. டேக்கு ஒரு மாதிரி கேட்டு டைம் சொல்கிறாங்க. எனக்கு டைம் எடுக்காது, உங்களுக்கு வேணால் டைம் எடுத்துக்கோங்க சொல்லிட்டு டே ஜிம்மில் என்ன பண்ணுறாங்க. டே விட்டு தள்ளி போய் படுத்துக்கிறாங்க. டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. அது இல்லை சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் எதுவும் சொல்லாமல் இருக்காங்க. உங்களுக்கு டைம் எடுத்துச்சுன்னா நீங்கள் தள்ளி போங்க ஓகேவா சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஜிம்மில் சொல்ல டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ டே என்ன பண்ணுறாங்க. அப்படியே ஜிம்மு கிட்ட போகிறாங்க. அப்படியே கிஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜிம்னும் அந்த ஆனால் அவங்க ஃபேஸ்லாம் பார்த்துக்கல, ஃபுல்லாக டார்க்காக தான் இருக்குது. இப்போ டே என்ன பண்ணுறாங்க. ஷார்ட்லாம் ஓப்பன் பண்ணுறாரு. உங்கள் ஜிம்மில் ஷார்ட்டையும் டே ஓப்பன் பண்ணுறாரு. நம்ம ஜிம் எதுவும் சொல்லாமல் அப்படியே டே கூட ரொம்ப ஹாப்பியாக மாதிரி இருக்காங்க. டே ரொம்ப ஹாப்பியாக மாதிரி இன்டிமெண்ட்டாக இருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் டைம் மார்னிங் ஜிம்மில் அப்படியே டயர்டாக தூங்கிட்டு இருக்காங்க. ஒரு மேலே ஃபுல்லாக ரோஸ் பல்லஸாக இருக்குது. டே பார்க்குறாங்க. அவருக்கு நம்பவே முடியல நடந்ததெல்லாம் அப்படின்னு நினச்சி பார்க்குறாரு. ட்ரீம் மாதிரி இருக்கே சொல்லி பார்க்குறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. ட்ரீம் அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ஜிம்மோட மேலே அவ்வளோ ஹெக்கிஸ் இருக்குது. அதில் அவ்வளோ அழகாக அந்த 3 டேட்டோ அது மேலே அப்படியே ரோஸ் பட்டல்ஸோட இருக்கா. டே பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்படியே நைட்டு இருந்ததுக்கு நைட் எதையும் பார்த்து நிறைய போயிட்டு என்ன பண்ணுறாங்க. அப்படியே கிஸ் பண்ணுறாரு அந்த அந்த 3 டேட்டோ மேலே. அந்த டேட்டோவில் அவர் கிஸ் பண்ண ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஜிம்மில் எதுவும் சொல்லாமல் இருக்காங்க. இப்போ டே வந்து அகைன் கிஸ் பண்ண டே ஜிம்மில் டர்ன் பண்ணுறாங்க. டர்ன் பண்ணி பார்த்துட்டு டேவோட பக்கத்தில் இருக்கிறாங்க. இப்போ டே போய்ட்டு அகைன் கிஸ் பண்ண இப்போது மார்னிங்கில் அந்த ஒரு அழகான அந்த செக்ஷன் வந்து போயிட்டுருக்கு. டே ஜிம்மில் எதுவுமே சொல்ல மாட்டே என்ன பண்ணணும் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அப்படியே வந்து ரொம்ப நேரம் போயிட்டு ஒரு ஆல்மோஸ்ட் அகைன் 2 hours போயிருக்கும். ஜிம் பார்க்குறாங்க. ஆஃபீஸ் போலியா சொல்லி கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. ஆஃபீஸ் போலியா சொல்லி ஜிம்மில் அகைன் கேட்க நான் வந்துட்டு பேசணும் சொல்கிறாங்க. பேசலாம் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மில் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு டயர்டாக இருக்குது பிடிச்சிடலாமா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் எழுந்திருக்காங்க. டே வந்துருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. பாத் பண்ண போகிறீங்களா இல்லை சொல்கிறாங்க. இப்போ டேவும் கூட வராங்க. நானுமா சொல்கிறாங்க. இப்போ 2 பேரும் போயிட்டு மனதை பாத் பண்ணுறாங்க. டே ஜிம்மில் பார்த்துட்டே இருக்காங்க. அப்படி பார்க்குறாங்க. இது ஜிமின் தானா அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா ஜிம்மில் ஒரு ரொம்ப வருஷத்துக்கு பார்த்தப்ப ரொம்ப குழந்தையாக இருப்பார். ஒரு மாதிரி குட்டியாக கியூட்டா. இப்போ பேசுறது பார்க்க ரொம்ப மெச்சூரிட்டி பர்சனாக இருக்காங்க. ஒரு மாதிரி இருக்குது. டேக் அவர் லைஃப்பில் நடக்குது நம்ம ட்ரீம் மாதிரி தான் இருக்குது. இப்போ டே அண்ட் ஜிம் 2 பேரும் வெளில வராங்க. வெளில வந்து ஜிம்மின் போய் ட்ரெஸ் யூஸ் பண்ணுறாங்க. இப்போது நம்ம டே நினச்சிருக்காங்க. ஜிம்மின் பார்க்குறாங்க. ஆஃபீஸ்க்கு இந்த ட்ரெஸ்ஸாக சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா ஆஃபீஸ்க்கான ட்ரெஸ்லாம் அவ்வளோ லைனாக இருக்குது. பார்க்குறாங்க. சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் ஒரு ட்ரெஸ் யூஸ் பண்ணுறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இந்த கிரே சொல்லிட்டு ரொம்ப அழகாக இருக்கும் சொல்லிட்டு டே ஜிம்மின் எடுத்து வைக்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ஜிம்மின் அப்படி சொல்கிறாங்க. சொல்லுங்க. ஜிம்மின் அது என்ன பண்ணுறாங்க. டேக்கு தேவையான அந்த அவரோட அக்சசரிஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. டே என்ன பண்ணுறாங்கன்னா ஜிம்மின் போய் ஹக் பண்ணுறாங்க. ஜிம்மின் பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க. கூப்பிடு ஜிம்மின் சொல்கிறாங்க. என்னென்னு கூப்பிடணும் சொல்கிறாங்க. டேன்னு கூப்பிடு அப்படி சொல்கிறாங்க. ஓ அப்படியா டேன்னு கூப்பிடுமா. டேக்கு நான் கூப்பிட்ற அளவுக்கு டே வந்து டிசவனை பாஸ் சொல்லி கேட்குறாங்க. டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன சொல்லிட்டு டே தள்ளி போகிறாங்க. ஒரு வேலை உங்களுக்கு எத்தனை டைம் மட்டும் சொல்லியிருப்பா சொல்கிறாங்க. என்னதுக்கு எப்போயாவது நான் ஹார்ட் ஆனீங்க உங்களுக்கு எப்போ எனக்கு என்னோட கம்ஃபர்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்க என்கிட்ட பேசுங்க உங்கள்கிட்ட எத்தனை டைம் சொல்லியிருப்பா சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. டே அப்படியே ஜிமின் தான் புஷ் பண்ணுறாங்க பெட்டில். டே பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க. நான் உன்கிட்ட எத்தனை டைம் சொல்லியிருப்பா உனக்கு என்ன ஆனாலும் சரி என்ன சொல்லு. ஏதாவது சின்ன பையன் பார்க்காத நான் உனக்கு எல்லாமே எல்லா விதத்தில் உனக்கு நான் கம்ஃபர்ட்டாக இருப்பான்னு சொல்லிட்டு எத்தனை டைம் சொல்லியிருப்பேன். என்னை பார்த்து மற்ற விஷயத்தான் என் கூடவே இருந்தேன். எனக்கு எதனால நீ ஹெல்ப் பண்ணுவேன். என் கூட வேறு சரிக்க வச்சு பார்த்துருக்கேன். நான் என்ன பண்ண ரசிச்சு பார்த்த ஒரு பர்சன் நீ ஹார்ட்டாக இருக்கும்போது உனக்கே என்ன காண்டாக்ட் பண்ண தோணலாம் சொல்லுங்க. டே கேட்குறாங்க. ஜிமின் கேட்குறாங்க. டேக் ஒரு மாதிரி இருக்குன்னு எப்படி கேட்பேன். எல்லாரும் சொல்கிறாங்க. எல்லாரும் என்ன சொன்னாங்க. நீ தப்பான ஒரு பர்சன் லவ் பண்ணிட்டேன் அதனால ஒரு லைஃப் அப்படி ஆகிட்டு ஒரு பர்சன் ஒரு பொண்ணை சீட் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. எப்படி உனக்கு பாப்பா சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. அங்கே பாரு உன் மேலே எந்த தப்புமே இல்லை டே. நான் எப்படி உனக்கு தப்பாக எடுப்பேன். நீ எல்லாரையும் நான் வந்துட்டு சரி ஹயாங்னு சொல்லி கூப்பிடுவேன். ஆனால் உன்னை மட்டும் நான் டேன் தானே கூப்பிட்டேன் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. உன் டேன் தானே கூப்பிட்டேன். நீ டேன் நான் கூப்பிட்றப்ப நீ நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன் சொல்லுவல. நீ டேன் கூப்பிட்டா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ரொம்ப கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுற நீ சொல்லுவே. அப்போ நான் உனக்கு கம்ஃபர்ட் சொன்னால் அப்போ இல்லையா சொல்லி கேட்குறாங்க. அது இல்லை ஜிமின் நீ சொல்கிறாங்க. எனக்கு ஒரு பார்க்க தைரியமாக சொல்கிறாங்க. அதான் ஏன் கேட்குறேன் சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. இல்லை எப்போவுமே சொல்கிறாங்க நீ சொல்லுவல ஒருத்தவங்க கண்ணை பார்த்து பேசுங்க டே அப்போ தான் வந்துட்டு அவங்க ட்ரூவாக இருக்காங்களா ஃபேக்காக இருக்காங்க உங்களுக்கு தெரியும். கண்ணை பார்க்காம பேசாதீங்க யாருக்கிட்டே நீ சொல்லுவேன். நான் எப்போவுமே மிஞ்சியோட கண்ணை பார்த்ததில்லை சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. போதும் ஸ்டாப் பண்ணுங்க சொல்கிறாங்க. என்னதுக்கு இனி ஒரு டைம் அவங்க பேர் எடுத்தீங்க நான் கொண்டு டே ஒன்று சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. என்னதுக்கு பாருங்க டே நீங்கள் எனக்கு மட்டும் தான் சொந்தம் என்னோட ஹஸ்பண்ட் ஒரு பொண்ணை பற்றி பேசுறதுன்னு ஏற்றுக்க முடியாது போதுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ஜெமினுக்கு கோவம் வருமா சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. நீ சொல்கிறாங்க. ஆமாம் நான் தான் ஓகேவா எனக்கு அந்த மாதிரி இருக்கிறது பிடிக்காட்டே எனக்கு இன்னொரு பர்சனை பற்றி பேசாதீங்க ஓகேவா. நீங்கள் என்னோட ஹஸ்பண்டை பற்றி மட்டும் பேசுங்க. உங்கள் பாஸ்ட் லைஃப்பில் என்ன வேணால் நடந்துட்டு போயிருக்கோம் அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை. நீங்கள் எனக்கு சொந்தம் நான் உங்களுக்கு சொந்தம் அது மட்டும் புரியுதா ஓகேவா. நீங்கள் இன்னமும் உங்கள் மனசில் இருக்காங்களா சொல்கிறாங்க. என் மனசில் எப்படி சொல்கிறாங்க உங்களுக்கு புரியுதா சொல்கிறாங்க. அப்புறம் எப்படி சொல்கிறாங்க. அப்புறம் இந்த மேரேஜ் சொல்கிறாங்க. இந்த மேரேஜ் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணீங்களா சொல்கிறாங்க. இல்லைன்னா யாரும் தெரியாமல் யாரும் தெரியாத பர்சன் மேரேஜ் பண்ணி தான் ரெடியாக வந்து நின்றுட்டு இருந்தீங்களா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. என்னை போய் யாரும் சொல்கிறாங்க எனக்கு புரியல டே ஜஸ்ட் நீங்கள் ஒரு பொண்ணை லவ் பண்ணீங்க அவள் தப்பான ஒரு பர்சன் அவங்களும் சீட் பண்ணிட்டா அதுக்கப்புறம் பிரேக்கப் ஆகிடுச்சு
போயிடுச்சு. அதில் என்ன கஷ்டம் இருக்கும் உங்களுக்கு? யாருக்கும் லைஃப்பில் பிரேக்கப் ஆனதே இல்லையா? யாரும் எக்ஸ்ட்ரா லவ் பண்ணி எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இருந்ததே இல்லையா? இப்போ எதுக்காக நீங்கள் இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டாங்க. இல்லை ஜிமின் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, நம்பளே சொல்கிறாங்க, நான் கண்மூடி தரமாக இருந்தே சொல்கிறாங்க, நீங்கள் அந்தளவுக்கு ட்ரூவாக லவ் பண்ணிங்க சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. என்னதுக்காமா இங்கே பாரு டே சொல்லிட்டு ஜிம் தான் ஏஞ்சி உட்கார வைக்கிறாங்க. சாரி உங்களை புஷ் பண்ணிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாரு உனக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்குது, என்னோட ஒய்ஃப் அப்படி சொல்கிறாங்க. ஓ அப்படியா, இப்போ தான் ஒய்ஃபும் தெரியுதோ சொல்கிறாங்க. இப்போ ஜிம் டே பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க, அங்கே பாரு டே அது பாஸ்ட் இஸ் பாஸ்ட், ஓகே அதை மறந்துடு. உன் லைஃப்பில் இனிமேல் நான் மட்டும் தான், உனக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் அதை என்கிட்ட சொல்லி ஷேர் பண்ணேன். உனக்கு எதாவது என்கிட்ட பிடிக்கலாம் ஓப்பனாக சொல்லு, ஓகேவா? எனக்கு பிடிக்கல விட்டு கொடுத்து வச்சுக்கோ, லைஃப் வந்து ஸ்பாயில் ஆகிடும், புரியுதா சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க, டே பார்க்குறாங்க, நீ எப்படி ஜிமின் இவ்வளோ மெச்சூரிட்டியாக இருக்கா சொல்கிறாங்க. ஏன்னா நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்களை பார்த்தா நம்ம லைஃப் நம்ம கற்றுக்க முடியும், ஓகேவா? நம்ம தானாக போய்ட்டு படிக்க முடியாது, நம்ம சுற்றி நடக்கிற விஷயங்களை வச்சு நம்ம எப்படி பார்த்துக்கணும், நம்ம தான் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும், ஓகேவா? உனக்கு புரியுதா சொல்கிறாங்க. நம்ம தான் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும், மற்றவங்க நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணக்கூடாது. நீ புரிஞ்சுக்கிட்டே எல்லாரும் சொன்னாங்கல்ல, அது பொண்ணு நல்ல பொண்ணு இல்லை, அவள் கேரக்டர் சேஞ்சஸ் ஆகிருக்கு ஒரு மாதிரி சொல்லும்போது நீ ஏன் நம்மள சொல்லிட்டாங்க. ஏன்னா நீ ட்ரூவாக லவ் பண்ணியிருக்க, நீ சந்தேகப்படக்கூட நினச்சிருக்க, ஆனால் அதை மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்ட, அவ்வளோதான், ஓகேவா? உனக்கு புரியுதா சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேப் பட்டு ஜிம் டைட்டாக பிடிக்கிறாங்க. அழவே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. நான் ரொம்ப லோன்லியாக தான் சொல்கிறாங்க. எதுக்காக சொல்கிறாங்க, என்னால் யாரும் ஃபேஸ் பண்ண முடியாது சொல்கிறாங்க. அதுக்காக தான் யாருக்கும் தெரியாமல் போய்ட்டு ஐஸ்லாண்டில் ஒழிஞ்சிக்கிட்டே சொல்கிறாங்க. என்னதுக்கு நீ போய்ட்டு ஐஸ்லாண்டில் தான் ஒழிஞ்சிட்டு இருக்கு. ஆமாம், எப்படி நான் ஃபேஸ் பண்ணுவேன்? காய் ஜங்குக்கு மெக்கு எல்லாரும் சொன்னாங்க, அந்த பொண்ணு நல்ல பொண்ணு இல்லைடா, வேணாடா சொன்னாங்க. நான் கேட்கவே இல்லை சொல்கிறாங்க. இங்கே பாரு டே சொல்கிறாங்க, எனக்கு தெரியும் உனக்கு எவ்வளோ ஹார்டாக இருக்கு சொல்லிட்டு அதை மறந்துட்டே ஆல்மோஸ்ட் சொல்கிறாங்க. ஆல்மோஸ்ட் 3 years ஆகிட்டு அவரை பிரேக்கப் பண்ணி சொல்கிறாங்க. அப்புறம் என்ன பிரேக்கப் ஆச்சு 3 years ஆகிட்டு, ஓகேவா? இனிமேல் அதை மறந்துட்டு சொல்கிறாங்க. ஆமாம் ஜிமின் இப்போ தான் படித்து முடிச்சு அதுக்குள்ளே மேரேஜ் சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணுறது, என் அப்பாக்கு எனக்கும் ஹையர் ஸ்டடிஸ் பண்ண ஆசை இருந்துச்சா சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, ஒரு பர்சனோட பிக்சர் வந்துச்சா, அந்த மாதிரி அலைன்ஸ் வந்திருக்கு, உனக்கு ஓகே வச்சு மீன் ஃபிக்ஸ் பண்ணலாமான்னு சொல்லி கேட்டாங்க. அப்பட்டேன் ஒயன் பார்த்தா ஒயன் நான் தான் ஒயன் வீட்டுக்கு வந்தா அந்த டைம் ஒயன் ஜம்க்கு வந்திருந்தாங்க. பார்க்கும்போது உங்களோட பிக்சர், இப்போ உங்களோட பிக்சர் பார்த்துட்டு ஒயன் சொன்னா டேவோட பிக்சரை சொல்லி கேட்டேன். அப்படின்னு தான் பார்த்தேன், டேவோட பிக்சர் வந்துருக்கு சொல்லிட்டு அம்மா அப்பா கேட்டாங்க. யாரை சொல்லி கேட்கும்போது ஒயன் சொன்னா என்னோட ஃப்ரெண்டு தான் சொல்லிட்டாங்க. நான் மறந்துட்டேன், ரொம்ப வருஷமாக அந்த பையனை பார்க்கறேன், நான் மறந்துட்டு சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் கேட்டேன், அம்மா இந்த பர்சன் சொல்லிட்டு இந்த மாதிரி பர்சன் வந்து வந்திருக்கு அலைன்ஸ்க்கு, உனக்கு ஓகேவா நீ படிக்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ தான் முடிவு பண்ணேன், இப்போதைக்கு எனக்கு ஸ்டடீஸ் வேண்டாம், நான் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். அப்பா அம்மா வந்துட்டு கேட்டாங்க, ஏன் சொல்லணும் அப்படி சொல்லிட்டு கேட்டாங்க. அப்போ எனக்கு தோணுச்சு, எனக்கு டேட்டே ரொம்ப ஹார்ட்டாக இருக்காங்க, எனக்கு டேட்டே கூட இருக்குன்னு தோணுச்சு, அதுக்காக தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டா சொல்லிட்டு. பட் ஜிமின் சொல்ல டேக் ஒரு மாதிரி இன்னொரு டேஸ் வருது. என் ஜிமின் உனக்கு என் மேலே சொல்லிட்டாங்க, எனக்கு உன் மேலே எப்போ வெறுப்பாக்கோமே இருந்ததே கிடையாது, ஓகேவா? எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, ஏன் டே இந்த அளவுக்கு ஹார்ட்டாக இருக்காங்க, அப்படி ஹார்ட்டாக கூட எனக்கு தேர்லையா சொல்லி கேட்டாங்க. எனக்கு தேர்லையா சொல்லிட்டு நினச்சா சொல்கிறாங்க. ஆனால் நான் ஒன் டைம் சொல்லிட்டாங்க உன்னை பார்க்கணும்னு நினச்சாலும் நீ அங்கே இல்லையே சொல்கிறாங்க. அது நான் வேறு ஒரு பிளேஸ்க்கு போயிட்டேன் காலேஜ் படிக்க சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம், பின்ன நான் என்ன பண்ணுறேன், நான் தான் ஸ்கூல் காலேஜாக ஒரே இடத்துல படிக்க முடியுமா, அதுக்காக நான் வேறு ஒரு பிளேஸ் போயிட்டேன். ஆனால் எனக்கு ஒரு லைஃப்பில் நினச்சி தெரியும், என்கிட்ட ஒயன் ஷேர் பண்ணியிருந்தேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, நீ எப்படி இருப்பா, எப்படி எந்த மாதிரி இருக்கா சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு கேட்கணும்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம ஒயன் ஜவுக்கு அப்புறம் ஜெஸ்ஸி காய் அதுக்கப்புறம் மெக்கு எல்லாரும் செட்டில் ஆகிட்டாங்க, மேரேஜ் ஆகிட்டு, நீ மட்டும் தான் உன் செட்டில் எப்படி இருக்கா சொல்லிட்டு நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். அட்லீஸ்ட் உனக்கு மேரேஜ் ஆனால் கூட ஹாப்பியாக இருக்குன்னு தோணுச்சு. ஆனால் எனக்கு லாஸ்ட்டாக நீ என்கிட்ட வரும்னு நினச்சி கூட பார்க்கல டேஸ்ட் ஜிமின் சொல்லாடி இப்போ டே பார்க்குறாங்க. இல்லை நீ என்னோட டெஸ்டினி ஜிமின் சொல்கிறாங்க, எனக்கு ஆமாம் நீ என்னோட டெஸ்டினி, அதனால தான் என்கிட்ட வந்திருக்க சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறேன் இந்த கை போட மாட்டே சொல்கிறாங்க. இல்லை ஒன் டே காய் ஒரு கேம் விளாட சொல்கிறாங்க. கேமா ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒன் டே காலேஜில் எல்லோரும் உட்காந்துருக்காங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. டே ஒரு கேம் விளாடமா சொல்கிறாங்க. என்னடா விளாடணும்னு சொல்கிறாங்க. இல்லைடா டெஸ்டினி கேம் சொல்கிறாங்க. டெஸ்டினி ஒரு கேம், ஆமாடா அப்படி ஒரு கேம் இருக்குடா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நீங்கள் உங்கள் லக்கி நம்பர் சொல்லணும், நம்ம லக்கி நம்பரில் யார் வராங்களோ அவங்க தான் டெஸ்டினி சொல்கிறாங்க. இப்போ இவங்களாம் பார்க்குறாங்க, அங்கே பாரு அதெல்லாம் உங்களுக்கு ட்ரூ கிடையாது சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் அதெல்லாம் ஃபேக்குடா. இப்போ யாராவது நம்ம முன்னாடி ஒரு ப்ரொஃபஸர் வந்துடுறாங்க, இல்லை வேறு யாரும் கிராண்ட் வந்துடுறாங்க, இல்லை குட்டி குழந்தை வந்து என்ன பண்ண முடியும் சொல்கிறாங்க. அப்படி இல்லைடா டெஸ்டினி நம்பர் உங்களுக்கு கண்டிப்பாக டெஸ்டினி உண்மை வரும்னு சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் நீ வேணா நம்பரை சொல்லலாம்னு சொல்கிறாங்க. இப்போ எல்லாரும் பார்க்குறாங்க, ஆளுக்கு ஒரு நம்பர் சொல்கிறாங்க. ஒவ்வொரு வருது, என்னடா டிஃப்ரெண்ட்டாக வர சொல்கிறாங்க. யாராவது ஒருத்தவங்க தான் டெஸ்ட் வந்து ட்ரூவாக இருக்கும் சொல்கிறாங்க. அப்படியே சரி உன் நம்பர் சொல்கிறாங்க. என் நம்பர் என்ன சொல்கிறா சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேவும் சரி ஓகே 3 அப்படி சொல்கிறாங்க. 3 சரி ஓகே சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு பர்சன் வராங்க. அது யார், நம்ம காலேஜோட ப்ரொஃபஸர். டே ஒரு மேக்ஸ் ப்ரொஃபஸர் ஆமாடா சொல்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் ஒரு பர்சன் வராங்க. பார்த்தா அந்த காலேஜோட செக்யூரிட்டி. என்னடா எல்லாம் வரவங்களும் எப்படி இருக்காங்க சொல்கிறாங்க. இப்போதாடா டே பார்க்குறாங்க. எனக்கு இது நம்பிக்கை சொல்லிட்டு டே வந்து டர்ன் பண்ணிக்கிறாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க, ஆமாம்மா இதெல்லாம் ஃபேக்கு சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக ஒரு பர்சன் தான் யோனிச்சுன்னா ஆப்போசிட் ஒரு பர்சன் கத்துறாங்க. இப்போ திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் தான் ஒரு டெஸ்டினி அப்படி சொல்லும்போது காய் சொல்கிறாங்க. என்ன பேசலை. அப்போ ஜவுங்க பார்க்குறாங்க. அவன் சின்ன பையன்டா ஒயனோட தம்பி சொல்கிறாங்க. ஓ பிரதரில் அவன் சொன்ன கோவம் தாங்க பாருடா அவன்
என்னோட பிரதர் இல்லாத அதுக்காக இல்லைன்னு சொல்ல. ஆனால் அவனை போயிட்டு சின்ன பையன்டா நம்ம வயசு இல்லை அவன் வயசு இல்லைடா சொல்லிட்டாங்க. நீ அவன் 12th படிக்கிறான்னு பார்த்தா காலேஜ் தேர்ட் படிக்கிற இந்த பையன் இருக்க சொல்லிட்டாங்க. எப்படி சொல்லாத சின்ன சின்ன பையன் அப்படி சொல்லக்கூடாது சொல்லிட்டாங்க. ஆனால் எனக்கு தோணுது இவன் தான் டெஸ்டினியாக இருப்பான்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஒரு பர்சன் பார்க்குறாங்க. அப்போ மிஞ்சி என்ன பண்ண சொல்லிட்டாங்க. டே இது ஒரு கேம் விஷயம் தான் சொல்கிறது. ஆனால் எனக்கு தோணுது இவன் ட்ரூவாக டெஸ்டினியாக இருப்பான்னு சொல்லிட்டாங்க. இங்கே பாருடா சொல்லிட்டாங்க. காய் மெக்க பார்க்குறாங்க பாரு டே பார்க்குறாங்க. இங்கே பாரு காய் எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா. நான் ஜஸ்ட் ஒரு கேமுக்காக விளாண்டா ஓகேவா. ஏன் உனக்கு ஜிம்மில் பிக்க சொல்லிட்டாங்க. டேட்டேன்னு சொன்னால் நீ தான் பார்த்துட்டு போய் வழிஞ்சிக்கிட்டு சொல்லிட்டாங்க. என்னடா பேசுகிற சொல்லிட்டாங்க. ஏன்டா நீ ஜிம்மில் சைட் அடிக்க மாட்டாங்க பாரு. அப்படி பார்த்தா ஜிம்மில் எல்லாரும் சைட் அடிப்பாங்க சொல்லிட்டாங்க. ஏன்னா குழந்தை மாதிரி பாரு கியூட்டாக இருப்பான். ஆள் எல்லாரும் அவனை பார்த்து சொல்லி விடுவீங்களா சொல்லிட்டாங்க. ஒரு மாதிரி ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ யோசிச்சு தான் விடுறாங்க. காய் எப்படி சொல்கிறாங்க. காயோட தம்பி தான் யோசிச்சு சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறாங்க. இங்கே பாரு காய் எனக்கு வந்து மணி கூட்டா சொல்லுவாங்க. எதுக்குடா சொல்கிறாங்க பாரு எங்கள் ஸ்கூலில் எக்ஸிபிஷன் கூட்டிட்டு போகிறாங்க. எந்த எக்ஸிபிஷன் ஆமாம் கூட்டிட்டு போகிறாங்க. மணி கூட்டா சொல்கிறாங்க. ஏன்டா அப்பா ஒன்று கொடுத்தாரு அது காலியாட்டை கூட சொல்லிட்டாங்க. அடப்பா அப்படி சொல்லிட்டு ஸ்கூலை வேறு பக்கத்துலேயே வச்சுட்டு சேர்த்து விட்டாங்களா. இவன் வேறு உயிரிழக்கா சொல்லிட்டு இப்போ அவர் காசு கொடுக்குறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஆச்சோ எவ்வளோ பிரீத் வாங்க சொல்கிறாங்க. ஜிம்மின் உனக்கு மணி வேணுமா சொல்லிட்டு ஜம் கேட்குறாங்க. ஆச்சோ ஜம்கா வேண்டாம் சொல்லிட்டாங்க. வேண்டாம் வயலில் வச்சுக்க சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. என்கிட்ட இருக்க சொல்லிட்டாங்க. அப்படியா சரி ஓகே சொல்லிட்டு ஓகே பாய் சொல்லிட்டாங்க. ஓய் அப்படி சொல்லுவாங்க கூப்பிட்றாங்க. ஜிம் டென் பண்ணுறாங்க. டேட்டே எப்படி சொல்கிறாங்க. இப்போ இவங்க பார்க்குறாங்க. டேட்டே தான் அப்படி சொல்கிறாங்க. என்னாச்சு டேட்டே சொல்கிறாங்க. எங்கே போகிற சொல்கிறாங்க. நாங்கள் தான் எக்ஸிபிஷன் போகிறப்ப சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. மணி வேணுமா தெரியும் என்கிட்ட இருக்குது. ஜம்கா கொடுத்து வாங்க சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. ஜம்கா எல்லாம் பிரதர் நல்லா சொல்லிட்டு ஜிம்னு சொல்ல ஜம்கிட்ட ஸ்மைல் பண்ணுறாங்க. ஆமாம் நான் கொடுத்தே வாங்க உடனே கொடுத்து வாங்க சொல்கிறாங்க. ஏன் நானும் ஜம்கா ஒன்றா சொல்கிறாங்க. ஆச்சோன்னே டேட்டே அவங்க ஜம்கா ஓகே பாய் சொல்லிட்டு போய் ஜிம் ஓடி போயிடாரு. ஜிம்னு ஒன்று தான் வாடா ஒரு ஓடி போயிடுறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. அன்றைக்கி அந்த டே அது நடந்திருக்கும். ஜிம்னுக்கு டேக்கு எப்போ ஜிம்மில் பார்த்தாலும் மாதிரி ஹாப்பியாக ஃபீல் ஆகும். அவர் பார்க்குற அளவுக்குலாம் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும். இப்போ டே சொல்கிறாங்க. அன்றைக்கி காய் சொன்னோம். அந்த டே நான் முடிவு பண்ணேன். ஒரு டெஸ்டினி இருந்து கூட சொல்லிட்டு அப்படி எனக்கு திங்க் பண்ண சொல்லிட்டாங்க. என்னதுக்கு ஆமாம் அப்போ தோணுச்சு நம்மளுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா. அப்போ யோசிக்கக்கூடாது. ஏதோ ஜஸ்ட் ஒரு கேம் சொல்லி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒன்று பார்க்குறப்பல எனக்கு சின்னதாக ஒரு எனக்கே தெரியும் ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். ஒரு ஹாப்பியாக ஒரு ஃபீல் ஆகும். ஏன்னா பிகாஸ் நீ ஒரு பியூர் சொல்லி யார்ட்டும் உண்மையாக ட்ரூவாக லவ்வோட இருக்கிறதால அப்படி ஃபீல் ஆகும் சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் எவ்வளோ டேஸ் வந்து பார்க்கணும் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் என்னை மனசுலேயே தடுக்கும். ஜிம்மில் போய் நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறோம். ஜிம்மி சின்ன பையனாச்சு நம்மளோட கஷ்டப்பட சொல்லாமல் சொல்லிட்டு எனக்கு தோணு சொல்லிட்டாங்க. டே நீ ஒரு டைம் ஹார்ட் ஆகிட்டு உட்காந்து சொல்லிட்டாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அது ஏன் சொல்லிட்டாங்க. இல்லை அன்றைக்கி சொல்லிட்டாங்க. இல்லை அன்றைக்கி மிஞ்சுக்கு எனக்கு கொஞ்சம் ஃபைட் வந்துச்சா அந்த ரீசன் நல்லா சொல்லிட்டாங்க. அன்றைக்கி நம்மகிட்ட என்ன சொல்கிறாங்க. இப்போ நம்மகிட்டே நினச்சி பார்க்குறாங்க. பாருங்க டே ஒருத்தவங்க நம்மளை ஹார்ட் பண்ணுறாங்க. நம்மளை ஹார்ட் பண்ணி பார்க்குறாங்க அப்படின்னா நம்ம இடத்துல பேச இருக்கக்கூடாது சொல்கிறாங்க. ஆனால் அவங்க நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன் எதாவது என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன் தான் நம்மளை ஹார்ட் பண்ண மாட்டாங்க. அதுவும் நம்ம ஹார்ட் ஆகிறோம் தெரிஞ்சு வேணும்னே ஹார்ட் பண்ண மாட்டாங்க. ஒன்று நீங்கள் அவங்களுக்கு மூவ் ஆகுங்க. இல்லைனா அவங்கள சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுங்க சொல்கிறாங்க. நான் அவங்கள சேஞ்ச் பண்ண முடியாது. அவங்களா இருக்கும்னு எனக்கு ஆசை சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் ஹார்ட் ஆகிட்டு தான் இருப்பீங்க. தயவு செஞ்சு மூவ் பண்ணுங்க டே அப்போ சொல்லிட்டு ஜிம் சொல்லியிருப்பாங்க. தான் அதுவே நீங்கள் என்ன விஷயத்த சொல்லாமலே சும்மா ஜஸ்ட் சொல்லியிருப்பாரு. இப்போ நம்ம நினச்சி பார்க்குறாங்க. நீ அன்றைக்கி சொன்னேன் என்கிட்ட. அது மட்டும் இல்லாமல் உன்னை யார் ஹாப்பியாக வச்சுக்கிறாங்களோ அவங்களை ஃபோக்கஸ் பண்ண. உன்னை யார் ஹார்ட் பண்ணுறாங்களோ அவங்களோட தள்ளி போன்னு சொன்னேன். அந்த டைம் நினச்சி பார்க்கவே இல்லை ஜிமின். அவன் எவ்வளோ ஹார்ட் பண்ண சொல்கிறாங்க பாருங்க டே அதை வந்து ஸ்டாப் பண்ணுங்க. இதுக்கப்புறம் அவளுக்கு பேசாதீங்க ஓகேவா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் டே ஒன்று பார்க்குறாங்க. இப்போ பாரு ஜிமின் ஹாப்பியாக இருப்போம் சொல்லிட்டாங்க. பாருங்கள் நான் உங்க கூட ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஓகேவா. எனக்கு உங்களை முழு மனசாக பிடிச்சி தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். என்ன எனக்கு மேரேஜ் டே வரைக்கும் எனக்கு தெரியும் நீங்கள் வந்துட்டு எனக்கு பார்ட்னராக வரப்படுறீங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் நான் நினச்சேன் உங்களுக்கு எனக்கு பிடிச்சி தான் நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். மேரேஜுக்கு அந்த டைம் ப்ரைஸ் வந்து சொன்னாங்க இல்லையா பாரு ஜிமின் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீங்கள் என்னை பார்த்துங்க பாருங்க. அப்போ தான் தோணுச்சு நீங்கள் பார்க்கவே இல்லை ஃபோட்டோ கூட பார்க்காம மேரேஜ் வந்து நின்னீங்களா சொல்லிட்டு அப்போ தான் தோணுச்சு சொல்கிறாங்க. கொஞ்சம் ஹார்ட் இருந்துச்சு சொல்லிட்டு ஜிமின் சொல்ல டேஸ்ட்டாக பார்க்குறாங்க. சாரி நீனு தெரிஞ்சா நான் தெரிஞ்சு தான் சொல்கிறாங்க. இதை முன்னாடியே வந்து பேசிட்டு மேரேஜுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருப்பீங்க. உனக்கு விருப்பமா ஜிமின் இல்லை வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணுறாங்களா உனக்கு ஓகே எல்லாம் விட்டுரு அப்படி தானே சொல்லியிருப்பீங்க சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க எப்படி சொல்லிட்டாங்க. இதான் உங்கள் மனசுக்கு எனக்கு தெரியும் ஓகேவா. அந்த ரீசன் தான் உன்னோட அம்மா கிட்ட கேட்டாங்க. நீ பார்க்குறியாப்பா ஜிமின் வந்து பார்க்குறியா மீட் பண்ணுற சொல்லி கேட்டாங்க. வேணாம் டே மீட் பண்ணுறேன்னு கேட்டாங்க. வேண்டாம் டி ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் பேசிக்கிறேன். அது வரைக்கும் நான் மீட் பண்ண விரும்பல சொல்லிட்டேன். இந்த ரீசனுக்காக தான் எங்கே நீ வேணும்னு சொல்லிட்டு எனக்கு பயம் சொல்லிட்டாங்க. என் ஜிம்னி நான் அந்தளவுக்கு பிடிக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் டே. எனக்கு அவ்வளோ பிடிக்கும் ஓகேவா. நீ ரொம்ப பியூர் சொல்லிட்டு நீ இப்படி ஃபீல் பண்ணாத. நீங்கள் வந்து ஹாப்பினஸ் மட்டும் டிசர்வ் பர்சன் சொல்லிட்டாங்க. எப்படி ஜிம்னி என்ன போய் ஃபீல் பண்ண சொல்லிட்டாங்க. ஏன் உனக்கு என்ன குறைச்சி வச்சுருங்க ஜிம்னி பார்க்குறாங்க. டேக்கு ஒரு மாதிரி கம்ப்ளீட் டைட்டாக போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. எனக்கு மற்றவங்க மாதிரி சொல்லிட்டாங்க. நம்ம ஜங்கு கோயன் அப்புறம் காய் ஜெஸ்ஸி அவங்களாம் இருக்க மாதிரி நானும் ஹாப்பியாக லீட் பண்ணுவேன் லைஃப்பாக சொல்லிட்டாங்க. நீங்களும் ஹாப்பியாக லீட் பண்ணுவேன் என் கூட சொல்லிட்டாங்க. எனக்கு பிடிக்கும் தானே சொல்லிட்டாங்க. ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒன்று பிடிக்கும் அவங்க யாராக இருப்பாங்களா சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதில் தான் சார் வந்துட்டு என்ன அவ்வளோ தூரம் சொல்லிட்டாங்க. என் டேக்கு ஒரு மாதிரி இருக்குது அதான் லைட்டை ஆன் பண்ண முடியல சொல்லிட்டாங்க. ஏன் அதான் இப்போ வந்து சொல்லிட்டாங்க. டே பார்க்குறாங்க. இருந்தாலும் சொல்லிட்டாங்க இங்கே பாருங்கள் நம்மளுக்கு மேரேஜ் ஆகிட்டு நான் உங்களோட ஒய்ஃப் நீங்களோட ஹஸ்பண்ட் ஓகேவா. எவ்ரிடே நீங்கள் நினச்ச மாதிரி இருக்கலாம் ஓகேவா சொல்லிட்டாங்க. டேக்கு ரொம்ப ஹாப்பியாக டேப்பில் கிஸ் பண்ணுறாங்க. சரி ஓகே டைம் ஆகுது வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஆஃபீஸ் போகணுமா போய் ஆகணும்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க.
சொல்கிறாங்க, இவ்வளோ டேஸாக நீங்கள் போய்ட்டு ஐஸ்லாண்டில் ஒழிஞ்சிக்கிட்டீங்க. அங்கிள் சொன்னாங்க, நீங்கள் பிஸ்னஸ் எதுவும் பார்க்கல, அங்கே போய்ட்டு அந்த ரெசார்ட்டை தான் கட்டிட்டு அழுதிங்க சொல்லிட்டு, இங்கே இனிமேல் வந்துட்டு அங்கிளுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, ஓகேவா சொல்கிறாங்க. நான் வேணா கூட வருவா சொல்கிறாங்க. இல்லை நோ சொல்கிறாங்க. ஏன்னா இதுக்கு ஆமாம் சரி ஓகே நானும் வரல, ஏன்னா அங்கே வந்துட்டு நான் டிஸ்ட்ராக்ட் பண்ண விரும்ப சொல்லிட்டு ஜிமின் சொல்ல டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, நீ கூட ஹாப்பியாக இருப்பில்ல, ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்பானே, நான் ஹாப்பியாக பார்த்துக்கிட்டு உன்னோட டியூட்டி தான் சொல்கிறாங்க. கண்டிப்பாக நான் ஹாப்பியாக பார்த்து சொல்லி ஜிமின் சொல்ல டே சொல்கிறாங்க, ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. சரி நாங்கள் அந்த ட்ரெஸ்ஸை போட சொல்கிறாங்க, இது போட்டால் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஜிமின் தான் டேவை பார்த்து ரசிச்சு ரொம்ப அழகாக மேக்கப் பண்ணி விடுறாங்க. அதாவது ட்ரெஸ்லாம் போட்டு ரொம்ப க்யூட்டாக அழகாக ரெடி பண்ணி விடுறாங்க. டேக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஜிம் 2 பேருக்கு இறங்கி விடுறாங்க. டேவோட அம்மா பார்க்குறாங்க, அப்படியே அவங்க கண்ணே போட்டு போல 2 பேரும் அவ்வளோ அழகாக ரெடி வராங்க, ரெடி எடுக்கிட்டு வராங்க. ஜிமின் ஏங்க சொல்கிறாங்க, குட் மார்னிங் ஆண்டி சொல்கிறாங்க. குட் மார்னிங் பா சொல்கிறாங்க. இப்போ டேவும் குட் மார்னிங்மா சொல்கிறாங்க. வாடா சொல்கிறாங்க. என்னம்மா அப்போ சொல்கிறீங்க, எனக்கு இல்லைடா நீ அப்படி சொல்லியிருக்க ஒன் டைம் போது ஜிமின் தாங்க அம்மா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் உட்காராங்க. இப்போ டேவும் பக்கத்து உட்காராங்க. இப்போ ஜிம்மில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஜிம்மில் அம்மா பார்க்குறாங்க. டேவோட அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா ஃபுட்டெல்லாம் சர்வ் பண்ணுறாங்க. இந்த ஜிம் பார்க்குறாங்க. ஆண்டி எல்லாமே எனக்கு பிடிச்ச ஃபுட்டு. ஆமாப்பா அவனுக்கு என்னெல்லாம் ஃபுட்டெல்லாம் பிடிக்குன்னு ஆல்ரெடி வாங்கிட்டு கேட்டேன், அவள் எல்லாத்தையும் சொல்லிட்டா, ஓகேவா உனக்கு பிடிச்சாலும் பண்ணியிருக்கா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. டேக்கு பிடிச்சதான் சொல்கிறாங்க. டேக்கு பிடிச்சா உனக்கு பிடிச்ச சொல்கிறாங்க. இல்லை ஆண்டி டேக்கு பிடிச்சது பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க. பண்ணியிருக்கா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஃபுட்டெல்லாம் எடுத்து டேக்கு சர்வ் பண்ணுறாங்க. சாப்பிட்றாங்க. டே சொல்கிறாங்க. இப்போ 2 பேரும் சாப்பிட்றாங்க. டேவோட அப்பாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறதெல்லாம் பார்க்கறதுக்கு. நல்ல வேலை அந்த பொண்ணை மட்டும் இவங்க லைஃப்பில் மேரேஜ் பண்ணியிருந்தால் அவ்வளோதான், லைஃப்பில் ஸ்பாயிலாக இருக்கும், ஃப்ராடு சீட்டர் அப்படி சொல்லிட்டு. நம்ம டேவோட அப்பா நினைக்கிறாங்க, ஏன்னா டே ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டு ஓகேவா, அது பேர் பொண்ணு டே வந்து மிஞ்சி 2 பேரும் சின்சர் லவ் பண்ணியிருப்பாங்க. அந்த பொண்ணு சின்சர் லவ் பண்ணிக்க மாட்டா, டே மட்டும் சின்சர் லவ் பண்ணியிருப்பாங்க. அவர் ரொம்ப மாடனா ஒரு மாதிரி இருந்திருப்பா, ரொம்ப சீட் பண்ணுற மாதிரி கேரக்டராக இருந்திருப்பா. ஸ்டார்டிங்கில் ரொம்ப நல்ல பொண்ணு அடிச்சிருப்பா, அதுக்கப்புறம் தான் அப்படியே கேரக்டர் காமிச்சிருப்பாங்க. என் டே ஜங்குக்கு காயெல்லாம் சொல்லியிருப்பாங்க, ஆனால் அவர் கேட்டுக்க மாட்டார், யாரும் சொல்கிறதுமே கேட்க மாட்டார். ஒன் டே நேரில் பார்த்துருப்பாரு. அதுக்கப்புறம் ரொம்ப பிரேக் ஆகிட்டு யாரையுமே பார்க்க பிடிக்காம அவங்க அப்பா அம்மா கூட இல்லாமல் அப்படியே டோட்டலாக அந்த ஊரை விட்டு போயிட்டு வேற ஒரு பிளேஸில் அப்படியே இப்போ ரொம்ப தலைமறைவாக இருந்திருப்பாருன்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி யாரையும் கான்டாக்ட் பண்ண மாதிரி ஒன்றும் உடஞ்சி போயிருப்பாரு. இப்போ டேவோட அம்மா ரொம்ப அழுதுருப்பாங்க. ஒரு மாதிரி எனக்கு வந்து முடியல, ஏன் இப்படி இருக்கா சொல்லிட்டு ரொம்ப அழுதுக்கா. அப்படின்னா டே வந்துட்டு நம்ம தான் அப்படி தப்பு பண்ணிட்டோம், அப்பா அம்மாவுக்காவது ஹாப்பியாக இருக்குன்றதுக்காக தான் அவர் வந்துருப்பாரு. இப்போ வந்து அப்புறம் டேவோட அம்மா சொல்லிட்டு பசங்க மேரேஜ் பண்ணிக்கணும், டே வந்து அவங்க அம்மாவுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருப்பாரு. அதுக்காக தான் மேரேஜ் நடந்திருக்கும். இப்போது சரி டே தான் டேவோட அம்மா பார்த்துருக்காங்க. எதுக்கு டே பார்க்குற சொல்லிட்டாங்க ஒன்று சொல்லிட்டாங்க. இப்போ ஃபைனலாக இவங்களாம் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. ஜிம்மில் இருக்கிறாங்கன்னா பிளேட்டில் எடுக்கிறாங்க. ஜிம்மின் அதெல்லாம் மேட்டு பார்த்துப்பாங்க. இல்லை ஆண்டி நான் பார்க்குறேன் சொல்லிட்டு அவர் எடுத்துகிட்டு போகிறாரு. இப்போ டே தான் அம்மா ஹக் பண்ணிக்கிறாங்க. என்னாச்சு டே சொல்கிறாங்க. அம்மா தேங்க்யூ சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறாங்க. இல்லைம்மா என் லைஃப்பில் எப்போ நீங்கள் பெஸ்ட்டு திங்ஸ் அம்மா கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டாங்க. அம்மா ஒரு அம்மாவை அதனை பண்ணுவோம் சொல்லிட்டாங்க. இல்லைம்மா என்னால் இதை மறக்கவே முடியல சொல்லிட்டாங்க. என்னடா சொல்லிருக்கு. ஏன்னா ஜிம்மின் தான் கம்ஃபர்ட் சோன் சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம்மா சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. அங்கே பாரு எனக்கு தெரியும் சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம்ப்பா எனக்கு தெரியும் என்ன சொல்லிட்டா ஓகே சொல்கிறாங்க. நான் கேட்டேன் என் உனக்கு டேவு தெரியல, அப்போ டேவு பற்றி சொல்லிட்டாங்க. அவனோட தம்பி எப்படி மேரேஜ் பண்ணி கொடுக்க சம்மதிக்கிறேன் சொல்லி கேட்கும்போது டே இந்த தப்பு பண்ணல ஆண்டி, டே ஒரு பேர் சொல்லிட்டு டே வந்து இப்படி ஹார்ட் ஆகிறது பார்க்க முடியல. அது மட்டும் இல்லாமல் என்னோட ஜிம்மினுக்கு டே ரொம்ப பிடிக்க சொல்கிறாங்க. என்னம்மா சொல்லிட்டு கேட்கும்போது தான் டேவும் ஜிம்மினும் முன்னாடி பேசியிருக்காங்க. என் வழியாக தான் அவருக்கு தெரியும், என்னோடய ஃப்ரெண்டுன்ற முறையில் அவன் பார்த்துருக்கான், பேசியிருக்கான், நல்லா ஒன்றா தான் இருந்துருந்தாங்க, நல்லா ஃபன் பண்ணுவாங்க. ஆனால் டே இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் நானே ஜிம்கிட்ட சொன்னேன். ஜிம்முக்கு ரொம்ப ஃபீல் பண்ணான். அதுக்கப்புறம் டே இந்த மாதிரி போயிட்டானா. அதுக்கப்புறம் டேவை நாங்கள் மீட் பண்ணவே இல்லை சொல்லிட்டு நம்ம எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அப்படின்னா கண்டிப்பாக ஜிம்முங்க பாருங்க ஜிம் டேவை ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க, எனக்கு ஃபீல் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போதைக்கு டேட்டை சொல்லாதீங்க, அதுக்கு ஏமா சொல்கிறாங்க. இல்லை டேம் எப்படி தெரிஞ்சா ஜிம் சின்ன பையன் வேணான்னு கூட நினச்சிடுவான், அதனால் மேரேஜ் வரைக்கும் டே வந்து மீட் பண்ணாமல் நல்லது சொல்கிறாங்க. அப்படி எனக்கு ஆமாம் சொல்கிறாங்க. பிக்சர் கூட காமிக்கலாம்னு நினச்சமா சொல்கிறாங்க. இல்லை ஆண்டி நீங்கள் காமிக்கிறதா காமிங்க. ஓகே சொன்னால் அப்புறம் இல்லைம்மா நான் வந்துட்டு ஓகே இப்போ காமிக்க மாட்டேன், அவங்க மேரேஜ் வரைக்கும் அதை தெரிஞ்சுக்கிட்டு சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு நம்ம ஒயன்னு சொல்லியிருப்போம். இப்போ நம்ம டேவோட அம்மா சொல்கிறாங்க, நாங்கள் எல்லாத்தையும் முடிவு பண்ணி தான் பண்ணுவோம், எங்கே அது மாதிரி சொன்னால் நீ வேணான்னு சொல்லிட்டு பயந்துட்டேன், அந்த ரீசனுக்காக தான் வேண்டாம் சொன்னேன். வேணும் சொன்னா இல்லை ஆண்டி வேண்டாம் அவன் வந்துட்டு வேணும்னு சொல்லிட்டு அந்த ரீசனுக்காக தான் நல்ல வேலை நீ வந்துட்டு வேணும்னு சொல்லிட்டு பயந்துட்டு சொல்கிறாங்க. இப்போ டேவோட அம்மா பார்க்குறாங்க. அம்மா நான் ஜிம்மின் தெரிஞ்சா இல்லைம்மா கேட்டிருப்பான் உனக்கு ஓகேவா சொல்லிட்டு, இல்லை மற்றபடி வந்து விட்டு கொடுத்து சொல்கிறது காமம்மா எனக்கு ஜிம்மின் ரொம்ப பிடிக்குமா சொல்கிறாங்க. ஆமா ஜிம்மின் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜிம்மின் மாதிரி பர்சனே லைஃப்பில் எத்தனை டைம் ஃபீல் பண்ணியிருக்கா சொல்லிட்டாங்கன்னா ஜிம்மினே லைஃப்பில் வருவாங்க நினச்சே பார்க்கலாமாங்க. பாருடா உன்னோட டெஸ்டினி அவன் கூட தான் இருக்கு, ஓகேவா அவனோட டெஸ்டினி அவன் கூட இருக்குது, ஆல்ரெடி ஹாப்பியாக இருப்பேன் ஓகேவா லைஃப்பில் உன்னோட பாஸ்ட் லைஃப்பில் பண்ண தப்ப எதுவும் இங்கே பண்ணா சொல்கிறாங்க. கண்டிப்பாக பண்ண மாட்டோமா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜிம்மினை பற்றி நீ யோசிக்க வேண்டாம், உனக்கு தெரியல சொல்கிறாங்க. எனக்கு ஜிம்மினை பற்றி நல்லா தெரியுமா, ஒரு பியோர் சொல்லுமா சொல்கிறாங்க. அவ்வளோதான் ஹாப்பியாக சொல்கிறாங்க. ஓகேமா சொல்லிட்டு ஜிம்மிட்டே தான் வந்துட்டு அப்படின்னா அவங்க அம்மாட்ட பேசிட்டு டேஸ்ட் வெயிட் பண்ணுறாங்க. இப்போ இதெல்லாம் டேவோட அப்பா காதில் வாங்குறாங்க. ஃபைனல் டேக்கு ஒரு அழகான லைஃப் கிடச்சிச்சு சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க. இப்போ ஒரு பட்டே ஆஃபீஸ் கிளம்புறாங்க டேவோட அப்பா கூட. இப்போ ஜிமின் ஒன்று டேவோட அம்மா தான் உட்காராங்க. ஜிமின் பார்க்குறாங்க டேவோட அம்மா பார்க்குறாங்க. இப்போ சொல்லி ஜிமின் சொல்கிறாங்க இந்த டே எல்லாம் பண்ண சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க ஆண்டி எனக்கு ரொம்ப ஹார்ட்டாக இருக்குது தெரியுமா என்னதுக்கு. ஆமாம் ஒயன்கிட்ட சொல்லுவாளா ஒயன் எவ்வளோ சொல்லுவா. டே வந்துட்டு நம்ப மாட்டாங்க, யார் என்ன சொல்ல கேட்க மாட்டாங்க, மிஞ்சி பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க. மிஞ்சி என்ன சொல்ல மிஞ்சி வந்து ஃபேக் ரைட் பண்ணலாமா, அது அப்படியே டே நம்புவாங்க சொல்லும்போது எனக்கு ரொம்ப கோவம் வரும். ஏன் டே எப்படி இருக்காங்க சொல்லிட்டு டே சேம் டைம் டே வந்து ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்க சொல்லிட்டு புரியும் சொல்கிறாங்க. ஏன்ப்பா நீ டேவோட 4 இயர்ஸ் சின்ன பையன் எப்படி இப்போ புரிஞ்சுட்டா சொல்கிறாங்க. என்ன பண்ண சொல்கிறீங்க ஆண்டி டே
ரொம்ப பேர் சொல்ல அவங்களுக்கு நம்ம என்ன எல்லாத்தையும் அவங்களை பற்றி ரொம்ப கவலைப்படுவாங்க. எனக்கு அப்போ புரியும், ஒரு பாசம் ரொம்ப நல்லவங்களா இருக்கிறதால தான் அவங்களை பற்றி எல்லாரும் கவலைப்படுறாங்க. இதே அவர் வந்துட்டு ரொம்ப கெட்ட பாசனாக இருந்தால் எப்படி போட்டு விட்டுருவாங்களா சொல்லிட்டாங்க. ஆமாம் சொல்லிட்டாங்க. இங்கே பாருங்க ஆண்டி, இன்னும் நீங்கள் கவலைப்படாது ஓகேவா, டே என்னோட பொறுப்பு, டே நல்லா பார்த்துக்கிட்டே என்னோட ஹஸ்பண்ட் அப்படி சொல்லி ஜிமின் சொல்ல, டேயோட அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஜிமின், இதுக்கு மேலே என்ன ஆச்சு டே எந்த மாதிரி லைஃப் ஆசைப்படுறாங்களோ அதை அப்படி கொடுப்பான்னு சொல்லிட்டாங்க. நம்ம டேயோட அம்மா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. என் ஜிமின் உனக்கு என் கூட இருக்க ஓகே அப்பாயில் ப்ரைவஸாக வச்சுட்டாங்க. அங்கே பாருங்க ஆண்டி, எனக்கு அப்பா அம்மா கூடதே பழகிட்டு ஓகேவா, நான் கொஞ்சம் 3 இயர்ஸ் நான் வெளில தான் இருக்கிறதுக்கு. ஆமாம், நான் 3 இயர்ஸ் வெளில தான் ஸ்டே பண்ணி படித்தேன். எனக்கு அப்போ ஒரு மாதிரி அப்பா அம்மா இருந்தது. இப்போ என்னால் அப்படிலாம் இருக்க முடியாது. நீங்கள் எனக்கு ஒரு அம்மா மாதிரி ஓகேவா, நீங்கள் அங்கிள் தான் எனக்கு அப்பா மாதிரி. அது மட்டும் உங்களுக்கு ஒரே பையன் ஓகேவா, அப்படி நீங்கள் எப்படி விட்டுருப்பீங்க. நான் வந்துட்டு இங்கே இருக்கிறதே அம்மாவுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் நான் இங்கே தானே இருந்தாகணும். அது அம்மா பக்கத்தில் இருக்காங்க, நான் அடிக்கடி போய் பார்த்துப்பேன். ஆனால் எனக்கு ப்ரைவஸில் எதுவும் வேணாம் ஓகேவா. இங்கே இவ்வளோ பெரிய வீட்டுக்கு இவ்வளோ பெரிய ரூம் இருக்குது, தாண்டி என்ன ப்ரைவஸ் வேணும் எனக்கு. நீங்கள் இருந்தால் தான் நான் ஹாப்பியாக இருப்பேன். நான் தனியாக இருந்துச்சு லோன்லேயே உட்காந்துட்டு கூட வீட்டில் டே ஆஃபீஸ் போயிடுவாங்க. நான் எதை பார்த்துட்டு இருப்பேன், டிவி மொபைல் இப்படி பார்த்துட்டு என் லைஃபும் ஒரு மாதிரி இருக்கும். தேவையில்லாத யோசிப்பேன், தேவையில்லாத டிஸ்ட்ராக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படியே சொல்லிட்டு டேவோட அம்மா ஜிம்மில் வச்சுக்கணுவாங்க பார்த்துட்டு இருக்காங்க. எப்படி இவ்வளோ மெச்சூர்டாக இவ்வளோ அழகான ஒரு பர்சனாக இருக்கான் சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு உங்க கூட இருக்க தான் எனக்கு ரொம்ப ஹாப்பி. வரல உங்களுக்கும் அவங்களுக்கு ப்ரைவசி வேணுமோ சார் ஜிம்மில் கேட்குறாங்க. ஜிம்மில் என்ன பேசுகிறத சொல்லிட்டாங்க. ஆண்டி நான் சும்மா ஃபன் பண்ணலாம் அச்சோ டே கூட இப்படி பேசுறது ஜிம்மில் அம்மா டேவோட அம்மா ஜிம்மில் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக மாறிட்டாங்க. அவங்க லைஃப்பில் என்ன நடக்கும் அதெல்லாம் ஷேர் பண்ணேன். ஜிம்மில் ரொம்ப ஹாப்பியாக அவர் லைஃப்பில் நடக்கும், அவருக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என் பாரு ஜிம்மில் கூட ராஜா நீ வந்துட்டு நம்ம டே கூட ஹாப்பியாக ரொம்ப ஹாப்பியாக இருப்பா சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லை எனக்கு ஒரே ஒரு சின்ன வருத்தம் ஆண்டி என்னப்பா சொல்லிட்டாங்க. என்னோட ஹேங் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க மேரேஜுக்கு வரே எனக்கு ரொம்ப வருத்தம் சொல்லிட்டாங்க. அப்படியே எங்கே இருக்காங்க சொல்லிட்டாங்க. அவங்க பாரிஸில் இருக்காங்க சொல்ல. பாரிஸில் இருக்காங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்க வராது சொல்லிட்டாங்க. சரி ஓகேப்பா நீங்கள் வேணா ஹனிமூன் பாரிஸ் போகிறீங்களா சொல்லிட்டாங்க. ஓகே ஆண்டி சொல்லிட்டாங்க. இப்போ 1 வீக் கொஞ்சம் ஒர்க் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆஃபீஸில், ஏன்னா டே இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கேன் சிஓவா, ஆனால் கொஞ்சம் டைம் போகட்டும் அதுக்கப்புறம் போகிறீங்களா சொல்லிட்டாங்க. ஓகே ஆண்டி எனக்கு பிரச்சனை சொல்லிட்டாங்க. இப்போ டேவோட அம்மா ரொம்ப ஹாப்பிட்டாங்க. அப்புறம் ஆண்டி எனக்கு குக்கிங்லாம் பண்ண வரது கொஞ்சம் கற்று தரீங்களா சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக சொல்லலாம் சொல்லிட்டு டேவோட அம்மாவும் ஜிம்முக்கு குக்கிங் பண்ண கற்றுக் கொடுத்துட்டாங்க. 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்டாக பேசிட்டு ரொம்ப ஹாப்பியாக பேசிட்டு டைம் இப்போது ஈவினிங் நம்ம டே தான் வீட்டுக்கு வராங்க. ஜிம் பார்க்குறாங்க, ரொம்ப க்யூட்டாக அழகாக ரெடி ஆகிட்டுருக்காங்க. ரெடி ஆகிட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டுருக்காங்க. நம்ம டே வர நம்ம டேக்கு ஜிம்மில் பார்த்தது ஒரு மாதிரி இருக்குது. டே என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டில் யாரும் இருக்காங்கன்னு பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மில் கெஸ் பண்ணிட்டுருக்காங்க. பட் ஜிம்மில் அம்மா டேவோட அம்மா தான் கரெக்டாக காஃபி போட்டு எடுத்து வந்துருப்பாங்க ஜிம்முக்காக. ஜிம்மில் காஃபி ரெடி அப்படி சொல்ல இப்போ அவங்க டே கெஸ் பண்ணிட்டு இருக்கா. டேவோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஐயோ கடவுளே சொல்லிட்டு அவங்க திரும்பி போயிடுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க டே அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ டே தான் திரும்பி பார்க்குறாங்க. அம்மா ஆண்டி இருக்காங்க நீங்கள் சொல்லிட்டாங்க. அதை உன்னை பார்த்ததில்ல அப்படி சொல்லிட்டாங்க. அச்சோ அப்படி ஜிம் சொல்லிட்டாங்க. இப்போ டேவோட அம்மா பார்க்குறாங்க க்யூட்டாக இருக்கு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஜிம்மில் காஃபி இங்கே வச்சு கொஞ்சம் எடுத்துக்க பார்த்துட்டாங்க. ஓகே ஆண்டி சரி ஜிம் தான் போகிறாங்க, உங்கள் ரூம் போங்க சொல்லிட்டாங்க. நீ வா சொல்லிட்டாங்க. வர போங்க சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம டே மேலே போகிறாங்க. ஜிம்மில் போயிட்டு அந்த காஃபி கப் எடுத்துட்டு மேலே போகிறாங்க. போயிட்டு பார்க்குறாங்க. சொல்லுங்க டே இப்போ எப்படி ஜிம்மில் அந்த காஃபி குடிச்சிட்டு டே பார்க்குறாங்க. சொல்லுங்கள் இன்றைக்கி எப்படி போச்சு டே ஆஃபீஸ் சொல்லிட்டாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா போச்சு அப்படியே சொல்லிட்டாங்க. ரொம்ப நல்லா போச்சு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நான் என் பேபியை ரொம்ப மிஸ் பண்ண சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்படியே ரொம்ப மிஸ் பண்ணேன் சொல்லிட்டாங்க. சரி ஓகே நானும் ரொம்ப மிஸ் பண்ண சொல்லிட்டாங்க. இப்போ டேல என்ன பண்ண சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம் அவங்க அம்மா டேவோட அம்மாட்ட பேசலாம் சொல்லிட்டாங்க. இப்போ டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஃபைனல் ஜிம்முக்கு ஒரு கால் வருது. ஒரு நிமிஷம் சொல்லிட்டு ஜிம் என்ன பண்ணுறாங்கன்னா ஹலோ ஒயன்னு சொல்லிட்டாங்க. எப்படிடா போக சொல்லிட்டாங்க. நீங்கள் பாரு ஒயன் ரொம்ப ஹாப்பியாக போக சொல்லிட்டாங்க. டே ஓகேவா சொல்லிட்டாங்க. டே ஓகே தான் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஒயன் ஜிம்கிட்ட பேசிட்டு இருக்கா. டே வந்து ஜிம்மில் டிசிஷன் கிஸ் பண்ணிட்டாங்க. சவுண்டு ஒயன் கேட்குது. என்னடா ஆச்சரியம் கேட்குறாங்க. அது ஒன்றும் ஒயன் சொல்லிட்டாங்க. டே ஒயனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம்மின் ஓகே தான் சொல்லிட்டாங்க. ஒயன் அப்புறம் பேச சொல்லி ஃபோனை கட் பண்ணி திரும்பி பார்க்குறாங்க. டே ஒரு மாதிரி கிட்ட ஸ்மெல் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறீங்க சொல்லிட்டாங்க. அது சொல்லிட்டாங்க நான் இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன் என்கிட்ட பேசாமல் ஒயன்ட்ட பேசிட்டு சொல்லிட்டாங்க. அச்சோ இப்போ தான் ஃபோன் பண்ணா சொல்கிறாங்க. அதுக்குள்ள ஃபோனில் கிஸ் பண்ணுவீங்க சொல்கிறாங்க. நான் உன்னை தான் கிஸ் பண்ண சொல்கிறேன். என் ஒய்ஃபை எப்படின்னா கிஸ் பண்ண சொல்லிட்டே சொல்கிறேன். ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஒரு வேலை எனக்கு பேர் வேறு யாராங்க வந்து தான் சொல்கிறாங்க. டேக்கு ஒரு மாதிரி ஃபேஸ் மாறிடுது. ஓகே ஓகே மைடியர் ஹஸ்பண்ட் கோப்படாதீங்க சொல்கிறாங்க. சும்மா கேட்டு பார்த்து சொல்கிறாங்க. வேறு யாராவது வந்து கண்டிப்பாக பேசிருக்க கூட சொல்கிறாங்க. எனக்கு நல்லா தெரியும் என் டேவை பற்றி ஓகேவா. நீங்கள் என்னை பார்த்து சொல்கிறாங்க. என்னை பார்த்ததும் எப்போ என் டேட்டு கூப்பிடுவேன் சொல்லிட்டு ஆசைப்பட்டு தெரியுமா சொல்கிறாங்க. சார் மட்டும் என்னை பார்த்து என்கிட்ட பேசுனீங்களா காரில் சொல்கிறாங்க. இல்லை நான் பயந்துட்டேன் ஒரு நான் ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி வச்சுருப்பாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் இதுக்கு நைட்டு அப்படி சொல்கிறாங்க. ஜிம் டே பார்க்குறாங்க. அங்கே பாரு அதெல்லாம் சமாதானம் ஆகிட்டு நீ பர்மிஷன் கொடுத்தனால தான் அப்படி பண்ண சொல்லிட்டாங்க. அப்படியா சொல்லிட்டாங்க. அப்போ இனிமேல் பர்மிஷன் கொடுக்காம தானே பண்ண மாட்டீங்களா சொல்லிட்டு ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. இல்லை என்னோட ஒய்ஃப் ஆகிட்டேன் இனிமேல் எடுத்துப்பேன். இனிமேல் யாரோட பர்மிஷன் தேவையில்லை சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. அப்படியா டேக்கு போல்டு வந்து சேசல் போல்டு ட்ரெஸ்ஸாக வந்து சேசல் ஜிம்னு கேட்குறாங்க. டே ரொம்ப க்யூட்டாக ஸ்மெல் பண்ணுறாங்க. ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. சரி ஓகே நான் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக சொல்கிறாங்க. போக சொல்கிறாங்க. நீ வா சொல்கிறாங்க. டேட்டே நான் குளிச்சுட்டு சொல்கிறாங்க. ப்ளீஸ் நீ வா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் போகிறாங்க. போய் 2 பேரும் ஃப்ரெஷ் ஆகிட்டு விளையாடுறாங்க. என்ன சேர்த்து குளிக்க விளையாட்டுக்கும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் என்ன பண்ணுறாங்க. டே தான் ரொம்ப க்யூட்டாக பேசிட்டு இருக்காங்க. இப்போ டே பார்க்குறாங்க. சரி 1 வீக் கூட கொஞ்சம் ஒர்க் இருக்குது. 1 வீக் ஒர்க் முடிஞ்சா ஹனிமூன் கூட்டிட்டு போகிறா சொல்கிறாங்க. ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. எத்தனை டைம் சொல்லுவீங்க ஆண்டி தான் கேட்குறாங்க. நீங்களும் தான் சொல்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி அம்மா சொன்னாங்களா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அம்மா உனக்கு எங்கே போகணும்னு சொல்கிறாங்க. எனக்கு பாரிஸ் போகணும். பாரிஸ் எதுக்கு சொல்கிறாங்க. அது பாரிஸ் போகணும்னு சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு டே
ஓகே சொல்கிறாங்க. ஃபைனலாக 1 வீக் ஆஃப்டர் நம்ம ஜிமின் டேவ் தான் பாரிஸ் கிளம்புறாங்க. ஜிம்டாப்பா டேவோட அம்மா பார்க்குறாங்க, பார்ப்பா சேஃபாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகே ஆண்டி நாங்கள் போய்ட்டு வர சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு 2 பேரும் போகிறாங்க. இப்போ ஜிமின் டே 2 பேரும் ஹாப்பியாக வராங்க. வந்துட்டு நம்ம ஜிம் பார்க்குறாங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் போக சொல்கிறாங்க. இல்லாட்டி என்ன சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, இல்லாட்டி நம்ம ஒரு பர்சன் வீட்டுக்கு போக சொல்கிறாங்க. பர்சன் வீட்டுக்கா என்ன சொல்கிற ஜிம்னு சொல்கிறாங்க. ஹோட்டல்லே சொல்கிறாங்க, இல்லை ஹோட்டல் வேணாம் சொல்கிறாங்க. ஏன் உனக்கு தெரிஞ்ச வீடு எதுனா அங்கே இருக்கா சொல்கிறாங்க. தெரிஞ்ச வீடு இருக்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறதுக்கு வெயிட் பண்ணாங்க சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு நம்ம டேவும் வெயிட் பண்ணிருக்காங்க. இப்போ நம்ம ஜிம்மில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பர்சன் வராங்க, ஹாய் அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. ஜிம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜின் ஹாய் சொல்லிட்டு ஓடி போய் ஜம்ப் பார்க்குறாங்க. ஜின் பார்க்குறாரு, ஏன்டா அங்கே பாருங்கள் என் கூட பேசக்கூடாதுன்னு நினச்சி சொல்கிறாங்க. ஏன்டா சொல்கிறாங்க, அங்கே பாருங்கள் மேரேஜ் வரலடா, ஏன்டா சாரிட்டா தான் சொன்னேன். அங்கே பாரு நம்பிச்சிருக்கிறது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன் ஒர்க்கை சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க, யாரை போய்ட்டு ஜிம்மில் ஹக் பண்ணிட்டு இருக்காங்க சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம்மில் என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே பாருங்கள் என் ஹஸ்பண்ட் அப்படி சொல்கிறாங்க. இதான் சொல்கிற கரடியாக சொல்கிறாங்க. பார்க்குறது அழகாக இருக்கா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் இங்கே நிற்கிற ஜின்னடா ஓகேவா, ஜிம்மோட கஸ்டமர் தான் ரொம்ப பாசமாக இருப்பார். இந்த மேரேஜுக்கு கூட அவ்வளோ வர முடியாமல் போயிருக்கும். அதனால தான் பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஜிம் என்ன பண்ணுறாங்க, டே அப்படி கூப்பிட்றாங்க. டே பார்க்குறாங்க, சொல்லிட்டு கிட்ட வா சொல்கிறாங்க. இப்போ டே வராங்க, லக்கேஜ் எடுத்துட்டு என்ன ஜிம் சொல்கிறாங்க. அங்கே பாருங்கள் இவங்க எனக்கு கசன் பிரதர் சொல்கிறாங்க. கசனா சொல்கிறாங்க. அங்கே பாரு என் பேருக்கு எம்சம் ஜின் அப்படி சொல்கிறாங்க. அப்படியே அதுக்கு ஹலோ ஹேங் சொல்கிறாங்க. ஹலோ சரி வா சொல்கிறாங்க. இப்போ நம்ம கூப்பிட்றாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் டேவும் காரில் உட்காராங்க. நம்ம டே தான் ஜின்னு தான் ட்ரைவ் பண்ணிட்டு ஜிம்மின்ட்டு சொல்லவே சொல்கிறாங்க. பாருங்கள் என்னோட ஹேங் வீடு இங்கே இருக்குது ஓகேவா, நான் அங்கே வந்தது இங்கே ரெசார்ட்டில் தங்குறதுக்காக ஹோட்டலில் ஸ்டே பண்ணுறதுக்காக இல்லை. அப்புறம் சொல்கிறாங்க, எனக்கு என்னோட ஹேங்கை ரொம்ப மிஸ் பண்ணா அப்படி இங்கே வந்துட்டு இங்கே கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஆகும் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க, புரியல எனக்கு என்ன ஜிம் சர்ப்ரைஸ் சொல்கிறாங்க. நீங்கள் வாங்க சொல்லிட்டு ஜிம் தான் கூட்டிட்டு போகிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அவரும் வராரு. நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஜிம்மில் பார்த்து சிரிச்சிட்டே இருக்காங்க. ஜிம்முக்கு விட ஸ்மைல் பண்ணுறாரு. ஃபைனலாக வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்து நம்ம ஜின்னு தான் வந்து எடுக்க முடியாங்க. வாங்க லக்கேஜ் எடுத்துக்கலாம் சொல்லிட்டு அவர் லக்கேஜ் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஃபைனலாக நம்ம ஜிம்மின்னு டே ஜின்னு 3 பேரும் வீட்டுக்குள்ள வராங்கடா. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறாங்க. ஜின்னு ஹேங் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. ஆமாம் ஹேங் எங்கே சொல்கிறாங்க. அவன் வந்துட்டு ஆஃபீஸ் பேருக்கு வந்துடுவோம் சொல்கிறாங்க. சரி நம்ம ஜிம்மின் நம்ம டே 3 பேர் போகிறாங்க. இங்கே ஒரு பேபி ஓடி வருது. டேட்டா மம்மா சொல்லி கூட்டிட்டு வருது. இங்கே பாரு டேடா இல்லை வந்துட்டு அவனோட அங்கிள் சொல்கிறாங்க. அங்கிளா சொல்லி பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஜிமின் போய் தூக்குறாங்க. ஜிவன் பேபி சொல்கிறாங்க. அச்சோ செம்சிம் சொல்கிறாங்க. டே எப்படி இருக்கா சொல்கிறாங்க. நல்லா இருக்கேன் செம்சிம் அப்படி க்யூட்டாக பேசிட்டு இருக்கு. அச்சோ சொல்லி தூக்கி சுற்றுறாரு. இப்போ டே பார்க்குறாங்க. ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த வீட்டை சுற்றி பார்க்குறாங்க. சுற்றி பார்க்கும்போது பர்சனோட பிக்சர் பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறாரு. நான் ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. என்ன டே சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. ஆமாம் அது சொல்கிறாங்க. உங்களோட சர்ப்ரைஸ் சொல்கிறாங்க. நம்பிச்சோன்னு அப்படி சொல்கிறாங்க. நம்பிச்சிருக்காங்க சொல்கிறாங்க. ஆமாம் நம்பிச்சிருக்காங்க தான் சொல்லிட்டு நம்ம டே ஜிமின் சொல்கிறாங்க. டேக் ஒன்றுமே புரியல. இவரை சொல்கிறாங்க. இவங்க நம்பிச்சிருக்காங்க ஹஸ்பண்ட் நீ ரொம்ப வருஷமாக தேடிட்டு இருக்க இல்லையா, நம்பிச்சிருக்காங்க அவங்க தான் சொல்கிறாங்க. நம்ம டேக் ஒரு மாதிரி எடுத்து நம்பிச்சிருக்காங்க சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லிட்டு நம்ம சின்ன பார்க்குறாங்க. சாரி டே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் சார் டே எனக்கு ஜிம்மில் எடுத்து சொல்கிறாங்க. நீ நம்பிச்சிருந்தா தேடிட்டு இருக்கா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. நம்பிச்சிருந்து யாரா நம்ம நம்ம நம்பிச்சிடும் நம்ம நைபர்ஸாக இருந்திருப்பாங்க ஓகேவா. அவங்க அப்பா நம்ம நம்பிச்சிடும் அப்பா அம்மாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுனால ஜாப் வந்துட்டு அதெல்லாம் வந்து ஊர் மாதிரி வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இப்படி எவ்வளோ கான்டாக்ட் பண்ணி ட்ரை பண்ணி நம்பிச்சு நிறைய அட்வைஸ் பண்ணுவார். நம்ம டேக் எப்போவுமே அவருக்கு ஸ்கூல் டேஸில் ரொம்ப கம்ஃபர்ட்டாக பேசுகிற ஒரு பர்சன் அவர் தான். நைபர்ஸ் மாதிரியே இருக்க மாட்டாங்க, ஏதோ ஒரு ரியல் பிரதர்ஸ் மாதிரியே இருப்பாங்க. நம்ம டே ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. அடிக்கடி சொல்லுவாங்க. நம்ம ஜிம்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அடிக்கடி சொல்லியிருப்பாரு, நான் எனக்கு ஒரு ஹேங் இருந்தாங்க அவங்கள காணும் சொல்லுவார். பேர் என்ன கேட்கும் போது தான் நேம் முதல்ல கிம் நாம்ஜின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ தான் நம்ம அந்த நாம்ஜினா இருப்பா சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க. நம்ம ஜிம் இருப்பாங்க. டேவோட அம்மா கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஆண்டி கிம் நாம்ஜின்னு ஒரு பர்சன் சொல்கிறாங்களா. ஆமாப்பா எங்கள் நைபராக இருந்தாங்க, எங்கே போகிறாங்கன்னு தெரியல சொல்லிட்டு டே கூட ரொம்ப மிஸ் பண்ணலாம் சொல்லி கேட்க. நம்ம ஜிம் என்ன பண்ணிடுறாங்க. ஜின்னா எங்களோட ஃபேமிலி ஃபோட்டோ காமிக்கிறாங்க. பார்க்கும்போது இவன் தான் சொல்கிறாங்க. அப்புறம் டேக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுறேன் என்னது காமா. அதுக்காக தான் ஜிம் வந்துட்டு பாரிஸ் சூஸ் பண்ணியிருப்பாங்க நம்ம ஹனிமூனுக்காக. இப்போ டே பார்க்குறாங்க. அப்புறம் எங்கே இருக்க சொல்கிறாங்க. வருவாங்க சொல்லி இப்போ அவர் கார் வந்து நிற்குது. இப்போ நம்ஜின் கிட்ட இறங்கி வராங்க. ஜின் எதுக்காக நான் அர்ஜென்ட் வர சொல்லிட்டு பேசிட்டு வந்துருக்காரு. ஃபைலை பார்த்துட்டு ஏன் நம்ஜின் அப்படி சொல்லிட்டாங்க. ஜின் அப்படி திரும்புறாங்க. பார்த்தா நம்ம டே நிற்கிறத பார்த்துட்டு நம்ஜின் ஃப்ரீஸ் ஆயிடுறாங்க. எங்கே அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ நம்ஜின் டேக்கெல்லாம் அவ்வளோ டேஸ் ஓடி போய்ட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. சரி நம்ஜின் ஹேங்க சொல்கிறாங்க. டே எப்படி இருக்க சொல்கிறாங்க. ஹேங்க நல்லா இருக்கேன். நீங்கள் சொல்கிறாங்க. ஜோ நான் ரொம்ப நல்லா இருக்கேன்டா. நீ சொல்கிறாங்க எப்படி இருக்க. சாரிடா உங்களை கான்டாக்ட் பண்ண முடியாது போயிடுச்சு. என்ன தெரியலடா நீங்கள் எங்கே பண்ணிங்க சொல்லுங்க. ஹேங்க சாரி நீங்கள் வீடு மூவ் பண்ணி போனதுக்கப்புறம் ரொம்ப ஹார்ட்டாக இருந்துச்சா. நீங்கள் எல்லாம் பண்ணல. நானும் அப்பா அம்மா மூவ் பண்ணி போயிட்டோம். டே நான் ஒரு டைம் தேடி வந்தேன். உங்களை காணும்டா. நீங்கள் எங்கே போனீங்க. நம்பர் எதுவுமே இல்லையா. கான்டாக்ட் பண்ண கூட சாரிடா சொல்கிறாங்க. ஓகே ஹேங்க சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. எப்படி ரொம்ப நல்லா இருக்கா சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே தான் ரொம்ப அழகாரு. இது பார்க்க நம்ஜின் ஒரு மாதிரி இருக்குது. என்னாச்சா சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே வந்துட்டு நம்ஜின் கூட பேசணும்னு நினைக்கிற சட்டி 2 பேர் புரிஞ்சுக்கிட்டு சின்ன ஜிம்மில் கூட போயிட்டாங்க. இங்கே நம்பிச்சிருக்கிட்ட பற்றி அவர் லைஃப்பில் நடந்த எல்லாம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறதுக்கு. ஆமாம் எங்கள் ஒரு பொண்ணு லவ் பண்ணேன். ரொம்ப சின்சியராக லவ் பண்ணேன்னா அப்போ சொல்லிட்டு நம்பின்னு பார்க்குறேன். எத்தனை டைம் சொல்லியிருக்கா. எப்போதும் ஒருத்தவங்களை கண்முடி தரணும் நம்ம கூட சொல்லிட்டாங்க. சில பேர் நம்பலாம், பிளைண்டர் நம்பலாம். அதுக்கு அவங்க வந்து டிசர்வான பர்சன் இருக்கணும். அதுவும் ஃப்ரெண்டு சங்குக்கு அப்புறம் உங்க கூட இருக்க காய் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்கிறாங்க. அவங்க கெட்டதாக சொல்லியிருப்பாங்க, நல்லதாக சொல்லியிருப்பாங்க. நான் தான் எங்கள் ரொம்ப இடியேட்டாக இருந்தாலும் சொல்லிட்டாங்க. அவங்க கண்ணு முடி இன்னொரு பர்சனை கிஸ் பண்ண சொல்கிறேன் பாரு. நம்பி டே சொல்ல நம்பிச்சிருக்க கேட்கும்போது ரொம்ப ஃபீலாக இருக்குங்க பாரு. அந்த பர்சன் ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்திருக்காங்க. அதுவும் உங்கள் லைஃப் உன்னோட லைஃப்பில்
அவள் வரக்கூடாதுக்காக தான் காடே ஒன்று பிடிச்சி வச்சுருக்காங்க. ஓகேவா, புரிஞ்சுக்கோ. ஜிமின் ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் வந்துருக்காங்க. எவ்வளோ லக்கி சாம் தெரியுமா சொல்லிட்டாங்க. அவங்க எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்க சொல்கிறாங்க. சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன இப்போ எதுக்காக அழகாக சொல்லிட்டாங்க. இல்லை இதெல்லாம் பெயின்ஃபுல்லாக யார்ட்டா சொல்ல தோணுச்சா சொல்கிறாங்க. ஜிம்மிக்கிட்ட இருந்து சொன்னால் இருந்தாலும் சொல்கிறாங்க. இருந்தாலும் என்கிட்ட சொல்ல போது கம்ஃபர்ட் வரல. அதெல்லாம் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இங்கே பாருட்டே நான் வந்துட்டு எப்போ சொல்கிறதா ஓகேவா, ஒரு பர்சன் நம்பலாம். ஆனால் எப்போவும் அவங்க அதை நம்மளோட ட்ரஸ்ட்டுக்கு அவங்க ஒருத்தான பர்சனாக சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பிலீவ் பண்ண. ஓகேவா, அந்த ட்ரஸ்ட் இல்லாமல் ஒரு பர்சன் நம்பாத சொல்கிறாங்க. சாரி ஹேங்க சொல்கிறாங்க. ரொம்ப ஹார்ட்டாக சாரி. அப்படி அந்த டைமில் அவங்க கூட நல்லா இருக்க முடியாது சொல்கிறாங்க. இல்லை அவங்க ஏன் மட்டும் தான் தப்பாக சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகேடா சொல்லி அவர் ஹக் பண்ணிக்கிறாரு. இனிமேல் ஹாப்பியாக இருக்க சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கா சொல்லி நினச்சி பார்க்கல. ஹேங்க நாங்கள் ஹனிமூன் தான் வந்து சொல்கிறாங்க. ஹனிமூனா அப்படி சொல்கிறாங்க. பாரு நீ ஹனிமூன் கண்டிப்பாக என்ஜாய் பண்ண சொல்கிறாங்க. இல்லை உங்களை பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம நம்பிச்சு ஸ்டார்ட்டே உள்ளே வராங்க ஜின் அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ ஜிமின் தான் குக் அந்த ஜின்னு குக் பண்ணதெல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் என்னோட ஜிமின் தான். அவன் கேட்டான் இந்த மாதிரி ஹேங் சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு. நீ எனக்கு சொல்லிட்டே போடல என்னோட கரடி பையனை காணும், என்னோட தம்பியை மிஸ் பண்ணிட்டு சொல்லல. அப்போ தான் தோணுச்சு அந்த பர்சன் இந்த பர்சன் நான் இது கூட டெஸ்டினி தான் நினைக்கிறேன் சொல்லிட்டு ஜிமின் வந்துட்டு டேபிள் டெஸ்டினி இல்லை. அதனால தான் ஜிமின் மிஸ் பண்ண எல்லாத்தையும் நம்ம ஜிமின் கொடுக்கலாம் சொல்லிட்டு நம்ம ஜின்னு சொல்ல ரொம்ப ஹாப்பியாக நம்பிச்சிருக்கு. தேங்க்யூ ஜிமின் சொல்லிட்டாங்க. இட்ஸ் ஓகே ஹேங் சொல்லிட்டு அவரு கூட பார்க்குறாரு. ஃபைனலாக இங்கே நம்பிச்சு ரொட்டி சின்ன நம்ம ஜிமின் எல்லோரும் வெளியே போகிறாங்க. ஒன் வீக் ஃபுல்லாக இவங்க ஒன்றா சுற்றிருப்பாங்க. ஹனிமூன்றதே அங்கே மாறி போயிட்டு ஃபுல்லாக ட்ரிப்பாக போயிருக்கும். ஃபேமிலி ட்ரிப்பாக மாறி இருக்கும். சேட்டே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஆஃப்டர் ரொம்ப லாங் டேஸ்க்கு அப்புறம் நம்பிச்சு மீட் பண்ணுறது. ஏன்னா யாருமே சைல்டுஹுட்டில் மிஸ் பண்ண அந்த கம்ஃபர்ட் ஜோனை மீட் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குல்ல. இப்போ நம்ம ஜிமின் டே பார்க்குறாங்க. ஜிமின் சொல்லிட்டாங்க டே சொல்லிட்டாங்க. ரொம்ப தேங்க்ஸ் ஜிமின் சொல்லிட்டாங்க. என்ன டே சொல்கிறதுக்கு இல்லை நான் நினச்சி கூட பார்க்கல. நம்பிச்சு எங்கள் மீட் பண்ணுவேன் என்னோட சைல்டுஹுட் கம்ஃபர்ட் ஜோனை மீட் பண்ண நினச்சி பார்க்கல சொல்லிட்டாங்க. நீ வந்து அப்புறம் ஜிமின் எல்லாமே லைஃப்பில் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு சொல்லிட்டாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. உன்னோட லைஃப்பில் ஹாப்பினஸ் கொடுக்குறதுக்காக நான் வந்திருக்கேன். ஓகேவா சொல்லிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக ஹக் பண்ணிக்கிறாங்க. சரி ஓகே நம்ம 1 வீக் இங்கே இருந்துட்டோம். இப்போ ஊருக்கு போகாமல் சொல்லிட்டாங்க. ஆனால் ஹனிமூன் நம்ம என்ஜாய் பண்ணி சொல்லிட்டாங்க. பாருங்க ஹனிமூன் சொல்ல ஜஸ்ட் ஒரு விஷயம் தான். ஓகேவா, நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக தான் ஹனிமூனில். ஓகே அது பெரிய விஷயம் இல்லை. நம்ம வீட்டுக்கு போனாலும் ஒரே மாதிரி அப்புறம் சொல்லிட்டாங்க. அப்படியா நீ ஹாப்பியாக நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துட்டே. ஏன்னா நான் என்னோட ஜின்னு என் கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். நீ கூட நம்பிச்சு என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். இதாண்டி என்ன வேணும் சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் எவ்வளோ அதிர்ஷ்டக்கார ஒரு பையன் சொல்லிட்டு அவர் தூக்கி சுற்றுறாரு ஜிம்மில். ஓகே வீட்டுக்கு போகலாமா சொல்லிட்டாங்க. சரி ஃபைனலாக ஏன்னா ஆண்டி கூட நம்மளை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. சரி ஃபைனலாக நம்ம ஜிமின் வந்துட்டு இவ்வளோ லக்கேஜ் எடுத்துக்கிறாங்க. ஜின்னுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஜிமின் போறியா சொல்லிட்டாங்க. ஆமாம் எங்கள் 1 வீக் ஆகுது. அங்கிள் வேறு தனியாக கஷ்டப்படுறாங்களா கம்பெனி போயிட்டு. இப்போ இவரை போய் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டாங்க. அச்சோ என்னோட ஜிமின் எவ்வளோ பொறுப்பாயிட்டான் சொல்லிட்டு ஜின்னு தான் ரொம்ப கூட கொஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்ஜின் பார்த்துருக்காங்க. பாருட்டே எதை பற்றி எனக்கு ஓகேவா பாஸ்ட் இஸ் பாஸ்ட் ப்ரெசென்ட்டில் என்ன இருக்கோ அது வந்துட்டு லைஃப் வந்துட்டு ஸ்மூத்தாக மூவ் பண்ணணும். ஓகேவா, லைஃப்பில் பியூட்டிஃபுல் மெமரிஸ் தான் நம்ம வச்சுக்கணுமே தவிர பேட் மெமரிஸை எப்போது தூக்கி போட்டுக்கணும். புரியுதா சொல்லிட்டாங்க. புரியுது சொல்கிறேன் நம்ஜின் சொல்லிட்டாங்க. டேவும் சொல்கிறாரு. இப்போ ஃபைனல் இப்போ நம்ம ஜின்னு தான் கூட்டிகிட்டு வராங்க. கூட்டு வந்து ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள் ஏன் கண்டிப்பாக நீங்கள் 1 டே வரணும். கண்டிப்பாக நான் வரேன். எனக்கு இப்போ ரொம்ப ரொம்ப ஒர்க் அதிகமாக இருக்குது. நாங்கள் இங்கே செட்டில் ஆனதில் நிறைய ஒர்க் இருக்குது. கண்டிப்பாக நான் ஒர்க் முடிஞ்சதும் நானே வரேன் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஓகேவா, நாங்கள் வரும்போது குட்டி டேவோ கிட்ட குட்டி ஜிம்மினி நாங்கள் பார்க்கணும்னு சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு ஒரு ஷையாக போயிடுது. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க. அச்சு தம்பி ஷையாகிறேன்னு சொல்லி பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஜின் பார்க்குறாங்க. அங்கே பாருட்டே சொல்கிறத ஞாபகம் வச்சுக்கோ சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக எங்கள் சிலவரும் ஃபைனலாக நம்ம ஜின்னு அவங்க எல்லோரும் ஹக் பண்ணிட்டு பாய் சொல்லிட்டு கிளம்புறாங்க. பாய் அங்கிள் சொல்லிட்டாங்க. பாய் ஜிம் அப்படின்னு சொல்லி இவங்களும் பாய் சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஜிம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக டேக் அதில் எல்லா கஷ்டமும் போயிடுது. ரொம்ப ஹாப்பியாக வீட்டுக்கு வராங்க. இங்கே டேவோட அம்மா பார்க்குறாங்க. அம்மா சொல்லிட்டு வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. தரட்டா சொல்லிட்டு ஜிம் தாங்க அங்கே பார்த்துட்டாங்க. ஜிம்மினோட போய் டேவோட அம்மா ஹக் பண்ணுறாங்க. அம்மா சொல்கிறாங்க. இப்போ டேவோட அப்பா போய் டேவை ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹாப்பியாக சொல்கிறாங்க. அப்பா ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறாங்க. அங்கே பாரு உன் லைஃப் ரெண்டுமே ஹாப்பினஸ் தான் இருக்கும். ஓகே சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. 1 வீக் எப்படி போச்சு. 1 வீக் போனது தெரியலப்பா. ஸ்ட்ரெஸ் இல்லை தெரியுமா. நம்பிச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. நம்பிச்சிருக்காங்க. சின்னங்க அவ்வளோ நிறைய அட்வைஸ் பண்ணாங்க. லைஃப்பில் என்னெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாங்க சொல்கிறாங்க. அதுக்காக தான் நீங்கள் 2 பேர் அங்கே போனீங்களா. நீ அங்கே போனால் கண்டிப்பாக ஹாப்பிடும் ஜிம்முக்கு தெரியும். ஜிம்மில் எங்கிட்ட சொன்னால் போகும்போது ஹனிமூனுக்கு இந்த மாதிரி வந்து கேட்டாங்க. டிக்கெட் வச்சுட்டாங்க. அப்புறம் கேட்டேன் என்ப்பா எவ்வளோ நிறைய பிளேஸ் இருக்குது எதுக்காக பாரிஸ் அப்படின்னு சொன்னேன். அப்போ தான் கேட்டேன் அந்த மாதிரி ஜிம்மின் டேக்காக தான் சொல்லிட்டு சொல்லும்போது பாரு உன்னோட சந்தோஷம் எதுன்னு பார்த்து பண்ணுறான். அவன் ரொம்ப ஹாப்பி பார்த்து சொல்கிறாங்க. தேங்க்யூப்பா சொல்லிட்டு ரொம்ப டே தான் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஃபைனலாக அவங்க ஜிம்மின் நம்ம அவங்க ரொம்ப போகிறாங்க. பார்க்குறாங்க பேபி அப்படி சொல்கிறாங்க. என்ன டே சொல்கிறாங்க. ரொம்ப டயர்டாக இருக்குது தரங்க சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறாரு. ஜிம்மினுக்கு பாரு சொல்கிறாங்க. என்ன டே சொல்கிறாங்க. பாரு 1 வீக்காக டச் பண்ணவே சொல்லிட்டாங்க. நீ நான் அப்படி நம்பிச்சிருங்க. எங்கள் ஜின்னுங்க எல்லோரும் ஒன்றா தூங்கணுமா சொல்கிறாங்க. ஆமாடா இவங்க எல்லோரும் ஒன்றா மேட்ரஸில் ஒன்றா தூங்கியிருப்பாங்க. டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஆமாம் அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஆனால் உனக்கு கிஸ் பண்ணலாம் ஹக் பண்ண மிஸ் பண்ணலாம் சொல்கிறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க. அதுக்கு இப்போ வேணும் சொல்கிறாங்க. டே இங்கே பாரு ரொம்ப டயர்டாக இருக்கு சொல்கிறாங்க. டயர்டாக இருக்கா அப்படின்னு டே ஒரு மாதிரி ஃபேஸ் ஒரு மாதிரி பாவம் வச்சுக்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. போயிட்டு டேக்கிட்ட போகிறாங்க. அங்கே பாரு டே சொல்கிறாங்க. இல்லை நீ டயர்டாக இருக்குன்னு புரியுது. ஓகேவா, ஜஸ்ட் ஃபேஸ் அப்படி வச்சா என்ன பண்ணுறதுன்னு தெரியுது. ஓகேவா, எனக்கு கம்ஃபர்ட் பண்ண தான் உனக்கு ஃபஸ்ட்டு டியூட்டி எனக்கு தெரியும். ஓகேவா, ஆனால் உன்னோட கம்ஃபர்ட் எனக்கு அதுதான் இம்பார்ட்டன்ட். ஓகேவா, நீ அதெல்லாம் வந்து ஃபீல் பண்ணாத. எனக்கு ஜிம்மில் எப்போ வேணாலும் எடுத்துப்பேன் அப்படி சொல்கிறாங்க. அப்படியே எனக்கு எப்போ தோணும் அப்போ எடுத்துப்பேன். பேபி டயர்டாக இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன் சார். பட் டே சார் ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சரி ஓகே நீங்கள் போயிட்டு இருக்கிற ஒர்க்லாம் போய் பாருங்கள் சொல்கிறாங்க. சரி ஓகே சார் டேக் கேர் போயிட்டு
அங்கே ஃபைலில் எடுத்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ டேயோட அம்மா ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ட்ரெஸ் போயிட்டு இருக்கு ஜிம்மிட்டே ரொம்ப க்யூட்டாக கொஞ்சிட்டு அங்கே அவங்க வீட்டுக்குள்ளேயே வீடியோவை சுற்றிட்டு இருப்பாங்க. டேயோட அம்மா பார்க்குறாங்க. சீக்கிரம் ஒரு டான்ஸர் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கு சொல்லிட்டு அவங்க பார்த்துருக்காங்க. இப்போ ஜிம்மி பார்க்குறாங்க. டே வீடியோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ப்ளீஸ் தான் சொல்கிறாங்க. போதும் வீடியோ சொல்லிட்டாங்க. ப்ளீஸ் தான் சொல்லிட்டாங்க. பாருட்டி நான் என்னோட அப்பா அம்மா பார்த்து எப்படி டேஸ் ஆகுது இது வரைக்கும் போகல ஒரு டைம் கூட்டிகிட்டு போனேன்னு சொல்லிட்டாங்க. அங்கே போனால் சொல்லிட்டாங்க. அப்போ நீ அவங்கள அங்கே இருப்பா சொல்லிட்டாங்க. ஐயோ அப்படி இல்லட்டி போயிட்டு 1 hour தான் சொல்லிட்டாங்க. அப்படியா போகணுமா சொல்கிறாங்க. சரி வா சொல்லிட்டு 2 பேர் ரெடி ஆகிறாங்க. போயிட்டு டேயோட அம்மா சொல்லிட்டு போயிட்டு ஃபைனல் இவங்க ஜிம்மில் அப்பா விட்டு தான் போகிறாங்க. போயிட்டு ஜிம்மில் அவங்க அம்மா பார்த்துட்டு ஒரு போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம்மில் அம்மா பார்க்குறாங்க. இப்போ நீ ஹாப்பியாக இருக்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கம்மா சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேவை பார்த்து ஜிம்மில் அம்மா கேட்குறாங்க. அங்கே இப்படி ஓகேவா சொல்லி கேட்குறாங்க. டேவோட அம்மா ஜிம் போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஆண்டி தேங்க்யூ சொல்கிறேன். டேவோட ஜிம்மில் அம்மா ஹேண்டை போய் பிடிக்கிறாங்க. என்னப்பா பண்ண சொல்கிறாங்க. இல்லை ஆண்டி இப்படி ஒரு பர்சன் என் லைஃப்பில் கொடுத்துக்க சொல்கிறாங்க. பாரு அப்படி சொல்லக்கூடாது ஓகேவா. நீ லெவலுக்கு டிசர்வ் பர்சன் என்னோட ஒயன்னு சொல்லுவா. ரொம்ப நல்ல பர்சன் ரொம்ப பியூர் சொல்லிட்டு அந்த ரீசனுக்காக தான் ஜிம் லைஃப்பில் வந்திருக்கான் ஓகேவா. நீ எந்த விதத்துலையும் குறைஞ்சவங்க கிடையாது. பார்த்து ரொம்ப ஜிம்மில் அம்மா சொல்கிறாங்க. டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் வீட்டுக்கு வந்திருக்கேன் வாங்க உட்காருங்க சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் அம்மா ரொம்ப எல்லாமே டேக்கு பிடிச்ச ஃபுட்டாக குக் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜிம்மில் கணக்கு கை வச்சு பார்த்துருக்காங்க. ஏன் ஜிம் இப்படி பார்க்குற சொல்லிட்டே கேட்குறாங்க. இல்லை டே நல்லா சாப்பிடுங்க சொல்கிறாங்க. ஏன்னா உங்களோட மாதிரி இல்லை அவங்களுக்கு பிடிச்சலாம் சமைச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் பார்க்குறாங்க. ஏண்டா உனக்கு தான் டேவோட அம்மா அதோட ஆண்டி எல்லாருமே உனக்கு பிடிச்ச மாதிரி தான் குக் பண்ணுறாங்க சொல்கிறாங்க. ஆமாம்மா என்னோட ஆண்டி இருக்காங்களே அவங்க ரொம்ப ஸ்வீட்டு எனக்கு பிடிச்சலாம் தான் குக் பண்ணி தருவாங்க சொல்கிறாங்க. அப்போ என்னோட ஆண்டி எனக்கு பிடிச்சா குக் பண்ணி தருவாங்க டே சொல்கிறாங்க. டே இப்படி பேசலாம் பார்க்குறேன். டே ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எப்போ நீங்கள் இதே மாதிரி இருக்கும் உங்கள்கிட்ட அந்த குழந்தை தான் மாறிடுவே கூட சொல்லிட்டு டே ஜிம் பார்க்குறாங்க. டே ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்ருக்காங்க. ஜிம்மில் அப்பா பார்த்து கவனிக்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அப்பாவும் பார்க்குறாங்க. ஜிம் ரொம்ப ஹாப்பி. இப்போ ஃபைனல் ஜிம்மின் டே 2 பேரும் அப்பா மட்டும் பாய் சொல்லிட்டு காமிறாங்க. இப்போ டேரக்ட் நெக்ஸ்ட் டேக்கு போகிறோம். நெக்ஸ்ட் ஒயன் வீட்டுக்கு தான் சொல்லிட்டாங்க. எனக்கு ஆமாம் ஒயன் வீட்டுக்கு போகலாம் சொல்லிட்டாங்க. சரி எப்படி சார் சொல்லிட்டு இப்போ ஃபைனல் ஒயன் வீட்டுக்கு போகிறாங்க. ஒயன் ரொம்ப ஹாப்பியாக வெல்கம் பண்ணுறா. டேங்கா ஜிமின் வாங்க சொல்கிறாங்க. இப்போ கூட போகிறாங்க. ஒயன் எப்படி இருக்க சொல்கிறாங்க. ரொம்ப நல்லா இருக்குடா சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக பேசிட்டு அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இப்போ ஒரு 6 months ஆகிடுச்சு நம்ம ஜிம்முக்கு டேக்கும் மேரேஜ் ஆகிட்டு. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஒரு மாதிரி சேடாகவே இருக்காங்க. டே பார்க்குறாங்க. என்னாச்சு நம்ம சொல்கிறாங்க. இன்னொரு டே சொல்கிறாங்க. சொல்லிட்டாமா என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. இப்போது ஜிம்மின் பார்க்குறாங்க. என் டே நான் உங்களுக்கு எல்லா ஹாப்பினஸ் கொடுத்துட்டு ஆமாம் சொல்கிறாங்க. அதுக்கு என்ன சொல்கிறாங்க. இல்லை அது சொல்கிறாங்க சொல்லிட்டு அம்மா சொல்கிறாங்க. ஒன்னொரு டே அது வந்து சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது இருங்க டேஸ்ட்டாக ஜிம்மில் எதிர்க்கிறாங்க. இப்போ ஜிம்மில் போய்ட்டு பயங்கரமாக வாமிட் பண்ணுறாரு. டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம்மில் என்ன சொல்கிறாங்க. ஒன்னொரு டே சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க. அது வந்து டேஸ்ட் சொல்கிறாங்க. பாரு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஒன்னொரு டேஸ்ட் வந்து உட்காந்துறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. போன டைம் இது மாதிரி இருந்துச்சு நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஆனால் அது நெகட்டிவ்னு வந்துருச்சு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சொல்லக்கூடாது சொல்லிட்டு ஜிம்மில் என்ன பண்ணுறாங்க. அமைதியாக இருக்காங்க. டே பார்க்குறாங்க. என்னாச்சு அம்மா சொல்கிறாங்க. ஒன்னொரு டே சொல்லிட்டு ஜிம்மில் என்ன பண்ணுறாங்க. டே போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. எப்போதும் நம்ம டே தான் வந்துட்டு ஃபீல் பண்ணுவார். இப்போ ஜிம்மில் ஒரு மாதிரி இருக்காங்க. என்னாச்சுடாமா எப்போ நீ தானே கம்ஃபர்ட் பண்ணுவோம் நீ தானே ஹாப்பியாக வச்சுப்பா என்னாச்சு உனக்கு சொல்கிறாங்க. இல்லை டே அது சொல்கிறாங்க. அது சொல்லுமா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் என்ன பண்ணுறாங்க. டே நான் இப்போ ஒரு பேபி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் எனக்கு கிடைக்கவே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு டேக்கு ஒரு மாதிரி இருக்குது என்ன பேசுகிற ஜிம்மின்னு சொல்கிறாங்க. இல்லை டே சொல்கிறாங்க. பார்ப்பா நீ ரொம்ப சின்ன பையன் சொல்கிறாங்க. இல்லை எனக்கு ரொம்ப ஆசை இருக்குது ஒரு பேபின்னு சொல்லிட்டு. ஏன்னா அங்கிள் ஆண்டி நம்ம எல்லோரும் இருக்கோமா எனக்கு ஒரு பேபி ஒன்று ஆசை இருக்குது. நீங்கள் நம்மளுக்கு ஒரு பேபி அப்புறம் நம்ம ஒரு ஃபேமிலி அழகாக இருக்கணும் ஆசை. ஆனால் போன மட்டும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா ஆனால் இல்லவே இல்லை. இப்போவும் அதே மாதிரி இருக்கா ரொம்ப ஹார்ட்டாக இருக்குது சொல்லி ஜிம் சொல்ல டேக்கு ஒரு மாதிரி இருக்குது என்னடாம பேசலாம் சொல்கிறாங்க. இல்லை எனக்கு ஒரு பேபி வேணும்னு சொல்கிறாங்க. ஜிம் டே பார்க்குறாங்க. இப்போ டே தான் எதுவும் சொல்கிறாங்க. ஜிம்மினோட அப்படியே இப்போ லக்கேஜில் பார்க்க பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்க. என் கூட கிளம்ப சொல்கிறாங்க. என்ன டே சொல்கிறாங்க. இல்லை கிளம்ப சொல்கிறாங்க. இப்போ டே என்ன பண்ணுறாங்கன்னா அப்படி லக்கேஜில் பார்க்க கீழே வராங்க. அப்பா சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிறாங்க. அப்பா நானும் ஜிம்மினும் கொஞ்சம் வெளியே போகணும் நடக்க சொல்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு புரியுது. சரி ஏதோ இருக்குது சார் ஓகேப்பா எங்கே போகணும்னு சொல்கிறாங்க. நம்ம டே பார்க்குறாங்க. ஐஸ்லாண்ட் சொல்கிறாங்க. ஐஸ்லாண்ட் ஆமாப்பா சொல்கிறாங்க. சரிட்டு நம்ம ஜிம்னா பார்க்குறாங்க. நம்ம ஜிம் டே பார்க்குறாங்க. ஓகேப்பா சேஃபாக போய்ட்டு வாங்க சொல்கிறாங்க. நான் ஆஃபீஸ் பார்த்துக்கிட்டு போய்ட்டு வச்சுருக்காங்க. ஜிம்னும் டேம் கிளம்புறாங்க. இப்போ ஃபைனலாக இவங்க ரீச் ஆகிற போய்ட்டு ஒரு ஐஸ்லாண்ட் தான் ஒரு பெரிய ரெசார்ட்டு ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப ப்ளசண்ட்டாக ஒரு சுற்றி வந்து கடல் நடுவில் அந்த ரெசார்ட்டு ரொம்ப அழகாக இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. டே சொல்கிறாங்க. இந்த பிளேஸை பார்த்தோம் ஜிம்மோட ஃபேஸ் அப்படியே ப்ரைட்டாக மாறிடுது. நம்ம டே பார்க்குறாங்க. எனக்கு தெரியும் ஏன்னா நீ இப்போ ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கும்போது எவ்வளோ தான் ஹாப்பியாக தான் அந்த மாதிரி இதாகாது ஓகேவா. அந்த ரீசனுக்காக தான் நீ நான் ஆசைப்பட்ட எல்லாத்தையும் கொடுத்த ஒரு பர்சன் நீ என்னோட ஏஞ்சலுக்காக என்னால் பண்ணுவேன் ஓகேவா. சார் நம்ம டே தான் கொடுத்துருக்காங்க. நான் ஒர்க்குன்னு கொஞ்சம் ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கேன். அதனால தான் நான் வந்து கொஞ்சம் கவனிக்காம விட்டுட்டோன்னு தோணுது. ஜஸ்ட் வீட்டில் மட்டும் வச்சுட்டே இருந்தால் உனக்கு வந்து டிப்ரெஷன் ஆகல. இந்த மாதிரி ஒரு அப்போ வெளில கூட்டிகிட்டு வரல சொல்லிட்டு நம்ம டே பார்க்குறாங்க. நான் முன்னாடியே பண்ணியிருக்கணும். நான் இந்த அளவுக்கு நீ ஃபீல் பண்ணுறவங்க வச்சுட்டேன் டே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இப்போ நம்ம டே ஜிம் தான் ஒரு வீட்டுக்கு அந்த பெரிய ஹோட்டலுக்கு வந்துருக்காங்க. ரெசார்ட்டில் வந்து ஸ்டே பண்ணுறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பகல் ஃபுல்லாக வெளியே சுற்றுறாங்க. அந்த ஐஸ்லாண்ட் ஃபுல்லாக சுற்றி பார்க்குறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு மாதிரி சில்லுன்னு காற்று ஒரு மாதிரி ஃப்ளவர்ஸ் ஃப்ரெஷ்ஷான ஃப்ளவர்ஸ் சொல்லிட்டு ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணுறாங்க. நம்ம டே பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. டே சொல்கிறாங்க. ஜிம்மோட மைண்டு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது. ரொம்ப ஸ்மூத்தாக ஒரு மாதிரி அழகாக இருக்குது. இது சரியான டைம் சொல்லிட்டு இங்கே பாரு நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க பிடிச்ச மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகே சொல்லிட்டு 2 பேரும் ரொம்ப அழகாக அப்படி வாக் பண்ணுறாங்க. அந்த பீச் ரோட்டில் பீச் அந்த ரெசார்ட்டை சொல்லிட்டு ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ ஆல்மோஸ்ட் நைட்டு தான் நம்ம டே பார்க்குறாங்க. ரெடியாக சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த
ஸ்டாஃப் கிட்ட சார் ரெடி சொல்லிட்டாங்க. ஓகே சொல்லிட்டு டே தான் ஜிம்மில் கூட்டிகிட்டு போகிறாங்க. டே அண்ட் ஜிம் ரெடி பண்ணி வராங்க. அது பார்த்தா அந்த வெட்டிங் அந்த ரூம் தான் அப்படியே அழகாக ரெடி இருக்குது. பார்க்குறாங்க டே அப்படி சொல்லிட்டாங்க. ஹாப்பி பர்த்டே மை லவ் அப்படி சொல்லிட்டாங்க. ஜிம்மின் ப்ரைஸ் ஆகிறாங்க. டே சொல்லிட்டாங்க. உன்னோட பர்த்டேம்மா அதை கூட மறந்துட்டே சொல்லிட்டாங்க. ஜிம்மின் பார்க்குறாங்க டே சொல்லிட்டாங்க. அங்கே பாரு அந்த அளவுக்கு டிப்ரெஷனாக இருக்க சொல்லிட்டாங்க. எதுக்காமா அங்கே பாரு நம்மளுக்கு கிடைக்கணுன்றது கண்டிப்பாக கிடைக்கும், எங்கும் போயிடாது ஓகேவா, நீ எதுக்காக அதை நினச்சி இவ்வளோ வருத்தப்பட்ட சொல்லிட்டாங்க. டே அதை சொல்லிட்டாங்க. பாருடம்மா கண்டிப்பாக கிடைக்கும், நம்மளுக்கானது நம்மளுக்கு கிடைக்கும், எங்கே போயிடுறது நீ தானே சொல்லுவாள், நம்மளோட டெஸ்டினி எப்போதும் நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது நீ அப்படி ஃபீல் பண்ண சொல்லிட்டாங்க. அது சொல்லிட்டாங்க. பாரு உன் பர்த்டே கூட மறந்துட்டு தெரியுமா சொல்லிட்டாங்க. எனக்கு நான் தோணுச்சு என்னடா என்கிட்ட பர்த்டேக்கு எதனா கேட்பா விட்டு அவனை ஆசையாக இருந்தா நீ பார்த்தா நீ இப்படி ஃபீல் பண்ணுற சொல்லிட்டாங்க. அது டே சொல்லிட்டாங்க. பாரு எனக்கு எல்லா லவ்வும் கொடுத்துருக்கு, எல்லா கேரும் கொடுத்துருக்கு, ஒரு பேபியை கொடுத்தா தான் எனக்கு வந்து எல்லா லவ்வும் கொடுத்துருக்கிறது அர்த்தம் கிடையாது ஓகேவா. ஹாப்பினஸ் பேபின்றா தானாக வருது ஓகேவா, அது நம்ம தானாக நடக்கும். எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. எனக்கு இவ்வளோ அழகான பேபி இருக்கும்போது பேபி பற்றி நினச்சி கூட பார்க்க சொல்லிட்டாங்கன்னா என் பேபி இவ்வளோ வருத்தப்படும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த ரீசனுக்காக தான் என்னோட பேபியோட பாடியை ரொம்ப ஸ்பெஷலாக மாற்றிட்டுருக்காங்க, இந்த பிளேஸ் கூட்டிட்டு இருந்திருக்கேன். எப்படி இருக்க சொல்லிட்டாங்க. ரொம்ப அழகாக இருக்கு சொல்லி பார்க்குறாங்க. இப்போ ஜிம் சுற்றி பார்க்குறாங்க. ஹாப்பி பர்த்டே மை லவ் அப்புறம் சொல்லிட்டு ஜிம் டே தான் எல்லாம் செட் பண்ணியிருக்காங்க. இப்போ கேக் கட் பண்ணலாமா சொல்லிட்டாங்க. அது சொல்லிட்டாங்க. கேக் கட் பண்ணலாமா சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் என்ன பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு நிமிஷம் சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஆப்போசிட்டில் ஒரு எல்இடி எப்படி ஒரு எல்இடி டியூப் இருக்குது, அது வந்து மொபைலில் கனெக்ட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. என்ன சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போது அங்கே ஒவ்வொருத்தரும் விஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஹாப்பி பர்த்டே ஜிமின் அப்படி சொல்லிட்டாங்க. அப்போ தான் நம்ம டேவோட அப்பா அம்மா, அதுக்கப்புறம் ஜிமின் அப்பா அம்மா காய் ஒய்யன்னு, அதுக்கப்புறம் காய் நம்ம ஜெஸ்ஸி, நம்ம ஜங்குக்காடு ஒய்யன்னு சொல்லிட்டு எல்லாரும் விஷ் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுது. இப்போது டே பார்க்குறாங்க. இப்போ டே தான் ஜிம்மில் பேக் பண்ணிக்கிட்டே பார்க்குறாங்க. தேங்க்யூ ஒரு ஒன்று விஷ் பண்ணுறது சொல்லிட்டாங்க. இங்கே பாரு ஜிமின், உனக்கான ஒரு பெஸ்ட்டு ஹஸ்பண்ட், உனக்கு நீ ஒரு பெஸ்ட்டு ஒய்ஃபு, நீங்கள் ரொம்ப பெஸ்ட்டு கப்பல் இந்த வேர்ல்டு அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ரொம்ப அழகாக இருக்கீங்க ஓகேவா. நீ அவனை புரிஞ்சுக்கிறதும் அவனை புரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக என்கிட்ட கேட்டான். அவன் கேட்க வந்தால் கூட நாங்கள் நேரில் வந்திருப்போம். அவன் சொன்னான் நாங்கள் வந்துட்டு வெளில போகிறோம், அந்த ரீசனுக்காக எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி கொடுங்க சொன்னான். அதுக்காக ரெக்கார்ட் பண்ணி கொடுத்தா ஓகேவா. ஹாப்பியாக ஜிமின் விஷயம் மினிமம் ஹாப்பி சாஃப்ட் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு வச்சுட்டாங்க. இப்போ டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜிமினுக்கு ரொம்ப ஹாப்பியாக டேப்பா ஜிமின் டேன் பண்ணி பார்க்குறாங்க. டே சொல்லிட்டாங்க. பாரு எனக்காக நீ எவ்வளோ பண்ணியிருக்கு, ஆனால் உனக்காக நான் சின்னதாக கூட எதுவும் பண்ணல, அதுக்காக ஒருத்தவங்க பண்ணணும் திருப்பி பண்ணணும் அப்படிலாம் இல்லை. என்னோட லவ் காட்டுற விதம் ஓகேவா. நீ உன் லவ் நிறைய விதமாக காட்டிக்கலாம், என்னோட லவ் ஒன்றை நான் காட்டுற விதம் இது ஓகேவா. நீ ஹாப்பியாக இருக்கணும், வேறு எதுவும் வேணாம் ஓகே. பேபி இப்போ இல்லை, ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் பிறந்த எனக்கு பிரச்சனை இல்லை, நீ ஹாப்பியாக இருக்கணும், அது மட்டும் தான் எனக்கு வேணும் சொல்லி ஜிமின் சொல்ல ஜிமினுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் பயந்துட்டு டே சொல்கிறேன். எதுக்கு சொல்லிட்டாங்க. இல்லை நம்மளுக்கு சொல்லிட்டாங்க. பாரு கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும் ஓகேவா, நீ ஃபீல் பண்ணாத, நீ இப்போ அதெல்லாம் மறந்துடு, இப்போ நீ நான் அவ்வளோதான் ஓகேவா, அதை மட்டும் யோசிச்சுட்டாங்க. ஜிமின் ரொம்ப ஹாப்பியாக டைடாக ஹக் பண்ணிக்கிறாங்க. கேக் கட் பண்ண சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்மின் டேவும் அப்படியே கேக் வந்து கட் பண்ணுறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படின்னு சொல்லி டே பாட ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ டே சொல்லிட்டாங்க. தேங்க்யூ டே சொல்லிட்டாங்க. தேங்க்யூடா ஜிம்மின் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் தான் டே தான் ஹக் பண்ணிக்கிறாங்க. என்னோட லைஃப்பில் வந்துட்டு நான் தான் தேங்க் பண்ண சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்மின் டே ரொம்ப ஹாப்பியாக கேக் வந்து மாறி ஃபீல் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஃபைனலாக கேக்கில் உரம் வச்சுட்டு பார்க்குறாங்க. ரூம் ரொம்ப அழகாக டெக்கரேட் ஆகிருக்கு. இப்போ ஜிம்மின் பார்க்குறாங்க. ஜிம்முக்கு அதில் ரூம் பார்க்கும் ஒரு மாதிரி இருக்குது. இப்போ டே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ரொமான்டிக் சாங்கை ப்ளே பண்ணுறாங்க. ஜிம்முக்கு அதை பார்க்க ஒரு மாதிரி இருக்குது. டே எப்படி சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்மினோட மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ டேஸும் ஜிம்மில் நினச்சிருப்பாங்கன்னா ஏன் நம்மளுக்கே மேரேஜ் ஆகிட்டு இவ்வளோ டேஸ் ஆகும் பேபி இல்லை சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பாரு. அந்த டிப்ரெஷன்லாம் ஒரு மாதிரி இருந்திருப்பாரு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மைண்டை ரொம்ப ரிலாக்ஸாக காம் பண்ணுறாரு. நம்ம ஜிம்மின் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அந்த மியூசிக் கேட்கும்போது. இப்போ ரூம் அந்த மொமெண்ட் இதெல்லாம் பார்க்கும்போது ஜிம்மின் ரொம்ப ரிலாக்ஸாக காமாக இருக்காரு. இப்போ தான் நான் ஜாட்டே போய்ட்டு ஜிம்மில் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜிம்மின் ரொம்ப ஹாப்பியாக நார்மலாக அப்படியே ஸ்மூத்தாக ஒரு அழகாக போயிட்டுருக்கு. ஃபைனலாக ஜிம்மில் டே தான் 1 வீக் அழகாக இருந்திருப்பாங்க. ஜிம்முக்கு கிளம்ப மனசே இல்லை. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. என்னடாமா இங்கே இருந்துடலாமா சொல்லிட்டாங்க. இல்லை டே நம்ம இருந்துட்டோம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உண்மையாக சொல்லிட்டாங்க. ஆமாம் பேபி எப்போனாலும் வந்துட்டு எனக்கு கவலை இல்லை, கண்டிப்பாக காட் ஒன் டே எனக்கு அப்படி ஒரு கிஃப்ட்டை கொடுப்பாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆமாம் கண்டிப்பாக கிடைக்க சொல்லிட்டாங்க. இப்போ எனக்கு வந்து கவலை இல்லை, இப்போ இருக்கிற டைம் நம்ம 2 பேரும் ரொம்ப அழகாக டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி டே சொல்லிட்டாங்க. ஜிம்மி சொல்லிட்டாங்க. இங்கே பாரு இனிமேல் உனக்கு எப்போ தோணுதோ அப்போ அது என்கிட்ட சொல்லு ஓகேவா, நம்ம 2 பேரும் வெளில வரோம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஓகேவா சொல்லிட்டாங்க. வீடு அப்புறம் ஃபேமிலி இதே பார்த்துன்னு வச்சுக்கேன் நம்மளுக்கு மைண்ட் ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆகிடும். எவ்வளோ தான் ஹாப்பியாக இருந்தாலும் வெளில வரணும் ஓகேவா, மனசு விட்டு பேசணும் அப்படின்னு தான் லைஃப் ஹாப்பியாக சொல்லிட்டு டே சொல்ல ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. டே நீங்கள் என்னோட பெரிய பையன் ப்ரூவ் பண்ணிக்க சொல்லிட்டு என்ன ஆமாம் நீங்கள் எவ்வளோ மெச்சூரிட்டாக யோசிச்சிருக்கேன்னு சொல்லிட்டாங்க. ஆமாம் நீ என்ன தான் மெச்சூரிட்டாக பேசணும், நீ குழந்தை தண்டா சொல்லிட்டு டே சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ டே சொல்லிட்டாங்க. என்ன இவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சொல்லிட்டு கட்சோ தேங்க்யூ சொல்கிறேன். லவ் யூ சொல்லிட்டாங்க. லவ் யூ 2 days நம்ம ஜிம்மு டைட்டாக பண்ணிக்கிறாங்க. ஃபைனலாக வீட்டு கிளம்புறாங்க. ரொம்ப அழகான மொமெண்ட் இந்த ஹோட்டல் சொல்லிட்டாங்க. ஆமாம் வா சொல்லிட்டு இப்போ டே ஜிம்மு தான் அப்படி கிளம்புறாங்க. சார் அப்படி சொல்லிட்டாங்க. டே திரும்பி பார்க்குறாங்க. என்ன சொல்லிட்டாங்க கீ சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. தேங்க்யூ சார் அவர் வாங்கிட்டோம். ஜிம்முன் டே தான் அப்படி கிளம்புறாங்க காரில். இப்போ ஃபைனல் நம்ம ஜிம் டே ஃபைனல் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போ டேவோட அம்மா பார்க்குறாங்க. ஜிம்மு கொஞ்சம் நேரம் அப்செட்டாக இருந்தாலும் டேவோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஜிம்மின்னு ஓகே சொல்லிட்டாங்க. ஓடி வந்து ஹக் பண்ணிட்டாங்க. டீனை ஓகே ஆண்டி சொல்லிட்டாங்க. அப்பா என்னோட பழைய ஜிம்மில் பார்த்துட்டாங்க. பாரு எடுத்தாங்க எங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஓகேவா, நீ ஹாப்பியாக இருந்தால் மட்டும் போதும் பா சொல்லிட்டாங்க. ஜிம்மினும் ஓகே ஆண்டி நீங்களாக இருக்கும் எனக்கு என்ன கஷ்டம் சொல்லிட்டாங்க. ஜிம்மில் ரொம்ப ஹாப்பி வச்சுருக்காங்க. ஃபைனலாக இப்போ டெஸ்ட் போயிட்டு இருக்குது. ஜிம் எதை பற்றி கவலைப்படுறாரு. ரொம்ப அழகாக ஹாப்பியாக நார்மலாக சாப்பிட்றாரு. நார்மலாக எல்லாருக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. டேவும் ஜிம்மில் அடிக்கடி பார்க்க போவோம். வெளில வந்து நைட்டில் வந்து பார்க்க போகிறது இப்படி தான் இருப்பாங்க. இப்போ 1 ஃபைன் டே நம்ம ஜிம்மில் பார்க்குறாங்க. ரொம்ப
ரொம்ப டயர்டு தூங்கிட்டு இருக்காரு. ஜிமின் பார்க்குறாங்க, டே பார்க்குறாங்க, ஜிமின் பேபி எந்திரிமா சொல்லிட்டாங்க. டே டயர்டாக இருக்கப்போ அப்போ சொல்லிட்டாங்க. ப்ளீஸாக தங்களும் எந்திரி சொல்லிட்டாங்க. போட்டே சொல்லிட்டாங்க. ஜிமின் போய் டே போய் கிஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜிமின் பண்ணுறாங்க. டேட்டை அப்படி தள்ளி விட்டுறாங்க. தள்ளி போய் ஓடி போய் வாமிட் பண்ணுறாங்க. என்னாச்சு நம்ம சொல்லிட்டாங்க, அது சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, இல்லை அது சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்காரு. என்னாச்சுடா சொல்கிறாங்க. ஒன்றும் டே சொல்லிட்டு ஜிம்மில் கிட்ட வர நம்ம டே பார்க்குறாங்க. கிட்ட போக நம்ம டே ஜிம் வந்து மயங்கி விழுந்துறாங்க. டேக்கு ஒரு மாதிரி ஜிமின் அப்படி தூக்குறாங்க. தூக்கிட்டு பெட்டில் படுக்க வைக்கிறாங்க. அம்மா சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. இப்போ டேவோட அம்மா அப்பா வராங்க. என்னப்பா சொல்கிறாங்க, அவங்க பாருங்க ஜிமின் மயங்கடா சொல்கிறாங்க. என்ன ஜிமினுக்கு பார்வை சொல்லிட்டு டேப் பண்ணுறாங்க. இப்போ ஜிம் தான் ஐஸ் ஓன் பண்ணுறாங்க. ஆண்டி சொல்கிறாங்க பார்ப்பா என்ன சொல்கிறாங்க. இப்போ டேவோட அம்மா பார்க்குறாங்க. ஒரு நிமிஷம் டாக்டர் கால் பண்ணி சொல்கிறாங்க. இப்போ டாக்டர் வராங்க. நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. நான் ஃபுட்டு எதுவும் சரியாக ஒதுக்காக சாப்பிட்டேன்னு சொல்கிறாங்க. தெரியலையே சொல்லி பார்த்துருக்காங்க. இப்போ டாக்டர் செக் பண்ணுறாங்க. பார்த்து சொல்கிறாங்க. இப்போ டாக்டர் தான் தேவை ஸ்மெல் பண்ணுறாங்க. என்ன டாக்டர் சொல்கிறாங்க, கங்க்ராச்சுலேஷன் சொல்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் எதுக்கு சொல்கிறாங்க, ஏன்னா அப்பாவை பாருங்க சொல்கிறாங்க. அப்பாவை சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ஜிம்முக்கு அப்புறம் மாதிரி கண்ணு டேஸ் வருது. பட் டேவோட அப்பா அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பி. டாக்டர் என்ன சொல்கிறீங்க, ஆமாங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க சொல்கிறாங்க. நீங்கள் கவனிக்கவே இல்லை சொல்கிறாங்க. ஆல்மோஸ்ட் 2 months தாண்டிட்டு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு 1% அவருக்கு மாதிரி ஆகிடுது. ஜிம் யோசிக்க கூட இல்லை. அடிக்கடி வாமிட்டு நார்மல் நினச்சிருப்பாரு. இப்போ பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் ஹாப்பியாக இருக்கும், ஓகேவா, ஹெல்த்தியாக இருக்கணும், சேஃபாக இருக்கும் சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரா டேப்லெட் மெடிசன் எடுத்து கொடுக்குறாங்க. ஜிம் அவங்க ஃபேமிலியாக ஹாப்பியாகிறாங்க. இப்போது ஒரு ஃபேமிலி வீட்டுக்கு வருது. ஏன்னா ஜிம்மோட அப்பா அம்மா காய் ஒய்யனை அப்புறம் நம்ம ஜெஸ்ஸி ஜங்குக்கட்டு எல்லாருமே வராங்க. வேறு ஒரு அம்மைக்கு எம்ஜி நிறைய பேர் வராங்க. வந்து பார்க்குறாங்க. ஜிம்மின் பார்த்தா ஜிம்மில் அவ்வளோ ஷைலாக உட்காந்துருக்காரு. டே இங்கே பாரு ஃபைனலாக இவ்வளோ சீக்கிரம் சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. இல்லை இது விட்டு லேட்டாக சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க பாரு, எனக்குலாம் மேரேஜ் ஆகிட்டு 2 yearsக்கு அப்புறம் பேபி பிறச்சு அப்படின்ற காய் சொல்கிறாங்க. ஜங்குக்கு அதை சொல்கிறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்காங்க. ஜிம்மின் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. இல்லை எங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் மேரேஜ் ஆச்சு. என்ன சொல்கிறதுக்கு இல்லை டேக்கு உங்களுக்குலாம் முன்னாடி மேரேஜ் ஆச்சு. டேக்கு மேரேஜ் லேட்டாக இருந்துச்சா, எனக்கு சீக்கிரம் பேபி ஒன்று ஆசைப்பட்ட சொல்ல ஜிம் சொல்ல. அப்போ உனக்கு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு பேபி எப்படிலாம் ஓகே, டேக்காக ஒரு பேபி கொடுக்கணும்னு நினச்சேன்னா சொல்கிறாங்க. டேக் ஒரு மாதிரி இருக்குது. அப்படி போய் கிஸ் பண்ணுறாரு ஜிம்மில் ஒர்க்கில். இப்போ எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக பார்க்குறாங்க. பாரு ஜிம்மில் ஹாப்பியாக இருக்கு சொல்லிட்டு ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக ஜிம்மின் டே எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஃபைனலாக நம்ம ஜிம்மின்டா இங்கே அப்படியே டேஸ் ரொம்ப அழகாக போகுது. டே ஜிம்மில் அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்க. டேவோட அப்பா அம்மா சொல்லிட்டு யாரும் ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிறாங்க. இப்போ டே தான் ஜிம்மில் ஸ்டொமக்கில் கிஸ் பண்ணுறாங்க. ஆச்சு பேபி இங்கே பாரு உன்னோட அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டான், ஓகேவா, என்னால் ரொம்ப ஃபீல் பண்ணல, நீ எப்போ இருந்தாலும் 1 day வரும் நாங்கள் வெயிட் பண்ணேன், நான் ரொம்ப 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 ஃபீல் பண்ணிட்டேன், ஓகேவா, அதனால் சீக்கிரம் வந்துட்டு சொல்லிட்டு பார்க்குறாங்க. உனக்கு அம்மாவுக்கு கஷ்டப்பட்டதா சொல்கிற மாட்டே ரொம்ப அழகாக சொல்லிட்டு ஜிம்முக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ ஒன் பாயிண்ட்டே பார்க்குறாங்க. நம்ம ஜிமின் தான் பார்க்குறாங்க. வீட்டில் உட்காந்துருக்காங்க. ஜிமின் அப்படின்னு சொல்லி வாய்ஸ் கேட்குது. ஜிம்டன் சின்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஏய் வேகமாக இருந்துச்சு அதை சொல்கிறாங்க. ஓகே சார் ஜிம்மில் உட்காந்துருக்காங்க. ஆச்சு உங்க பாரு நாங்கள் பேபி பிறந்தவங்க வரலாம்னு நினச்சோம், ஆனால் எல்லாம் உன்னை பார்க்க போகிறோம் அதை வந்துட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்ஜின் பார்க்குறாங்க. நம்ஜின் டேவை பார்த்துட்டு நம்ஜின் சொல்கிறாங்க. ஆண்டி சொல்கிறாங்க எப்படி பார்க்குறது நல்லா இருக்கா சொல்லிட்டு வந்து பார்க்குறாங்க. ஃபைனலாக இவங்க வந்து பார்க்குறாங்க. நம்ம ஜின்னு நம்ம நம்ஜுன் அப்படி சொல்லிட்டு எல்லோரும் இங்கே வந்துட்டு 1 week ஸ்டே பண்ணியிருப்பாங்க. ஜிம்மில் லைஃப் ரொம்ப ஹாப்பி போகுது. எல்லோரும் பிடிச்சவங்க வந்து பார்க்குறதும் ஜிம்மில் ரொம்ப கம்ஃபர்ட்டாக பேசுறதும் அவ்வளோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. டே அவ்வளோ அப்படியே கையில் வச்சுட்டு பார்த்துட்ருக்காரு. ஒன் ஃபைன் டே நம்ம ஜிம்மின் டே தான் 2 பேரும் பிடிச்சி லாக் பண்ணுறாங்க. டே சொல்கிறாங்க. என்னடா மாசம் உங்களுக்கு என்ன பேபின்னு சொல்கிறாங்க. பாருடாமா உங்கள் பாயோ கேர்ளோ எனக்கு யார் இருந்தாலும் ஓகே தான், ஓகேவா, ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், உனக்கு எந்த கஷ்டமும் இல்லாமல் அவங்க வந்து பிறந்துட்டாங்கன்னா போக சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ஜிம்மின் பார்க்குற ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஓகே டே சொல்லிட்டு அவர் பார்த்துருக்காங்க. இப்போ ஆல்மோஸ்ட் இப்போ 2 years ஆஃப்டர் பார்க்குறேன்டா. டே ரொம்ப க்யூட்டாக ஒரு பேபி கொஞ்சிட்டு இருக்காங்க. ஜிம்மில் மறைச்சி பார்க்குறாங்க. என்னென்ன மறைச்சி பார்க்குறேன். டே எனக்கு எப்படிலாம் கொஞ்சம் மாட்டேன் எப்போ தான் இந்த பையனை தான் கொஞ்சம் இருக்க சொல்கிறாங்க. டே இங்கே பாரு அவன் நம்ம பையனை சொல்கிறாங்க. எனக்கு புரியுது என்ன சொல்கிறாங்க. மின்மின் இங்கே பாரு சொல்கிறாங்க. அந்த பேபி அவ்வளோ க்யூட்டாக பார்த்துட்ருக்கு. அதுக்கு ஒரு 2 years ஆகுது பேபிக்கு. நம்ம ஜிம் பார்க்குறாங்க. இங்கே பாரு மின்மின் நீ வந்ததுக்கப்புறம் டாடா லவ் பண்ணவே சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. அப்படியா லவ் பண்ணி ஒன்றா சொல்கிறாங்க. அப்போ இது என்ன சொல்லி கேட்குறாங்க. ஜிம்முக்கு மேலே அது சொல்கிறாங்க. என்னடா சொல்லி கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை சார். ஜிம் தான் அப்படி திரும்பிக்கிறாங்க. ஏண்டா ஒன்றையும் பேபி ஈக்குவல் தான் லவ் பண்ண சொல்கிறாங்க. ஈக்குவல் லவ் பண்ணுறேன் இருந்தாலும் அவனை ரொம்ப லவ் பண்ண சொல்கிறாங்க. சோ பேபி பார்த்து பாசிட்டிவ் ஆகிறோம். நான் பாசிட்டிவ் ஆகிறேன் சொல்லிட்டு ஜிம் சொல்ல க்யூட்டாக இருக்க பார்க்க. இப்போ நம்ம டேவோட அம்மா பார்க்குறாங்க. இதுக்கு தான் நான் சொல்கிறேன். இன்னொரு பேபி வந்தால் உனக்கு சப்போர்ட்டாக இருக்கும் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஷை பண்ணாச்சும் ஆண்டி சொல்கிறாங்க. இங்கே பாரு பசமும் சொன்னேன், ஓகேவா, இங்கே பாரு எப்போவுமே டேவோட ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி நீ தான். அதுக்கப்புறம் பேபி ஐயோ ஆண்டி தான் சும்மா டீஸ் பண்ண சொல்கிறாங்க. அப்படி இருக்கு. இங்கே பாருங்களேன் நான் டீஸ் பண்ண நான் என்ன சொன்னால் கோபத்துக்கு நான் இவன் மறைக்கிறான் பாருங்களா சொல்கிறாங்க. இங்கே பார்த்து பேபி எப்படி உருன்னு பார்த்துட்டு இருக்கு. ஆமாம் அங்கே பாரு என்ன சனியில் பார்த்து மறைக்கிற சொல்கிறாங்க. டேவோட அம்மா கேட்குறாங்க. பேபி பார்த்து பேபி கூட்டம் அப்படியே வந்து மறைச்சி பார்த்துட்டு இருக்கு. ஐயோ அழகு சொல்கிறாங்க. கொஞ்சிறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. டே பார்க்குறாங்க. அம்மா சொல்கிறாங்க. என்ன பார்த்து சொல்கிறாங்க. பேபி பிடிச்சிக்கன்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்களும் பேபி கொடுத்துறாங்க. அவங்க போயிடுறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. என் அம்மா நீ அப்படி ஃபீல் பண்ணுறியா. அச்சோ டே அப்படி இல்லை நான் சும்மா ஃபன் பண்ணேன். நம்ம பேபி கூட மறைக்கிறது அதுதான் சொல்கிறாங்க. பாரு எந்த சுச்சுவேஷன் அப்படி ஃபீல் பண்ணுறத நீ தான் எனக்கு எல்லாமே, ஓகேவா, நீ என்னோட ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் நீ தான், என்னோட டெஸ்டினி. அதுக்கப்புறம் நீயும் நான் என்னோட நீ உன்னோட என்னோட லவ் தான். நம்ம லவோட மீனிங் தான் நம்ம மின்மின், ஓகேவா சொல்லிட்டாங்க. புரியுது டே சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ஓகேவா, இன்னும் எத்தனை பேபிஸ் வந்தாலும் சரி நீ தான் என்னோட ஃபஸ்ட்டு பேபி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. டே நீங்கள் நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், ஓகேவா, என்னோட டெஸ்டினி உன்னோட டெஸ்டினி நான் இதில் என்ன இருக்குது சொல்லிட்டாங்க. நம்ம லைஃப் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சொல்லிட்டாங்க. ஃபைனல் அவங்க 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஓகே நான் அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன், ஓகேவா, பை டேக் கேர் எவ்ரிவன்.